கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. சார் வணக்கம் சார். சவுண்ட் இல்லைங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் 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 சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. தான் கரெக்டா? ஓகே, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம்மா. மன்னிப்பறிக்கையை பத்தி நாம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஃபைனலா ஒன்று பார்த்துருவோம். இதோட மன்னிப்பறிக்கை முடியுது. இந்த மன்னிப்பறிக்கைன்றது ஏதோ சும்மா ஏதோ படித்தோம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு பிரசிடென்ட் ரூல் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அவர் ரூல் பண்ணுறதில்ல. அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் ரூல் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மோடி ஆட்சி செய்கிறாரு, ட்ரம்ப் ஆட்சி செய்கிறாரு, ஸ்டாலின் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னா அவங்க ஆட்சி செய்கிறாங்க பேர் தானே ஒழிய, கமாண்ட் கொடுக்குறாங்களே ஒழிய, அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது யாரு? அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது யாரு? சாதாரண கீழே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க. அவர் உத்தரவு போடுவார், அதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? எக்ஸிக்யூட் பண்ணுறது கீழே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் தான். அரசாங்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யந்திரம். அப்படி எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித யந்திரம் மாதிரி. அது பெரிய யந்திரம். அது மெஷினில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் சேர்ந்து பண்ணால் தான் மெஷின் ஆப்ரேட் பண்ண முடியும், மெஷின் ஓடும். அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட்டோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஆர்டர் போடுறாருன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். இவங்க பண்ணலைன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே கோட்டையிலேருந்து ஆர்டர் போட்டால் வேலைக்கு ஆகாது, இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் கர்மாக்கள் அப்படின்னா, நம்ம பாஸ்ட் லைஃப்பில் கர்மாக்கள் தான் இந்த லைஃபுக்கு, இந்த லைஃப்பில் பண்ணுறது தான் அடுத்த லைஃபுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் பாஸ்ட் லைஃப்ல என்ன பண்ணுமோ அதுதான் இந்த லைஃப்ல வேலை செய்யும். இந்த லைஃப்ல வேலை செய்யறது அடுத்த கர்மாவுக்கு, அடுத்த ஜென்மாவுக்கு தான் வேலை செய்யும். சில எக்ஸப்ஷனல் கேஸ்ல இந்த ஜென்மத்திலே வேலை செய்யும். அது எக்ஸப்ஷனல் கேஸ். அதை இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட் லைஃப் தான் இப்போ பண்றதெல்லாம் அடுத்த லைஃபுக்கு தான். சில கேஸ்ல, ரொம்ப ரேர் கேஸ்ல இந்த லைஃப்ல உண்டான இதுக்கே வரும். பட் அது ரொம்ப ரேர் கேஸ். அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேற, அது பின்னாடி பேசுவோம்.
அப்போ இந்த எக்ஸிகியூஷன்ஸ் பண்றது எல்லாமே நம்ம கர்மாஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இறைவன் ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட் பண்றது வந்து கர்மாக்கள் தான். நல்ல கர்மாவும் சரி, கெட்ட கர்மாவும் சரி. சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், நல்ல கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கஷ்டப்படுறோம்னா கெட்ட கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதான், இதை யாரும் மாற்ற முடியாது. இதை நம்பினாலும் நம்மளனாலும் இதான் உண்மை. நம்பினாலும் நம்மளை விட்டாலும் இதுதான் உண்மை. இந்த கர்மாக்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இது எப்படி, ஹவு டு ஹேண்டில் தீஸ் கர்மாஸ், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த ஹேண்டில் பண்ணி எப்படி அதை நியூட்ரல் பண்றதுன்றதுக்கு தான் இந்த மன்னிப்பு அறிக்கை. தப்பு பண்ணிட்டோம், நடந்து போச்சு, ஏதோ நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. இப்ப பேசி ஆக போறது ஒண்ணுமே இல்லை, இப்ப ஆக போறது ஒண்ணும் இல்லை. நமக்கு அது மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. அதனால நான் இந்த ஜென்மத்தை என்ன மாதிரி உத்தம புத்திரன் யாரும் கிடையாது, என்ன மாதிரி உத்தம புத்திரி யாரும் கிடையாது, நான் அவ்வளவு அருமையான அவங்க எறும்பு கூட கெடுதல் நினைக்க நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாஸ்ட் எப்படி என்ன அயோக்கியத்தனமான நமக்கு தெரியாது, என்ன ஃப்ராடு தனமான என்னென்ன கோல்மால் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. யார் யார் மனசு புண்படுத்தணும், யார் யார் மனசு நோக்கடிச்சும், யார் இப்படி ஏற்றணும், யார் ஏமாத்தணும் தெரியாது, மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது. ஃபிகர் பண்ணி எடுக்க முடியும், அக்காட்சி ரெக்கார்டில் எடுக்க முடியும், ஹிப்னாட்டிசம் மெத்தடில் எடுக்க முடியும், மெஸ்மரிஸில் எடுக்க முடியும், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம கண்ட்ரில எல்லாம் செய்யறத ஃபாரின்ல பண்றாங்க. ஃபாரின்ல பேராசைக்காலஜி டிபார்ட்மெண்ட் எல்லா யூனிவர்சிட்டிலுமே இருக்கு. பெரும்பாலும் ஃபாரின்ல பேராசைக்காலஜி டிபார்ட்மெண்ட் எல்லா யூனிவர்சிட்டிலுமே இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்றாங்க. நம்ம நாட்டில் நம்ம ஃபார்முலா தான், கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, விளக்கேற்று, அன்னதானம் பண்ணு, இந்த 4 ஃபார்முலாவே அடங்கிடுவாங்க. அதுக்கு மேலே போறது இல்லை, அதுக்கு மேலே போறதே கிடையாது. பட் ஃபாரின்ல நிறைய ரீசர்ச் பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் சொல்றோம். நேற்றெல்லாம் கூட ஒரே கலாட்டம் பண்ணியிருக்கிறீங்க குரூப்ல, இவங்க அவங்க குரூப், அந்த குரூப், இந்த குரூப், அதை பத்தி பேசுவோம். அப்புறம் ஒரே கலாட்டம், ஏகப்பட்ட கலாட்டம் நடந்திருக்கு. ஆனா யாரெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்காங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸா இருக்காங்களோ அவங்க தான் இந்து மதத்தில் சொல்லிக்கிற விஷயத்துல நம்மளை விட தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்றாங்க. நீங்க நம்ம சக்ராஸை பத்தி எடுத்துக்கோங்க, யோகா பத்தி எடுத்துக்கோங்க, மெடிடேஷன்ஸை பத்தி எடுத்துக்கோங்க, மெடிசன்ஸை பத்தி எடுத்துக்கோங்க, எல்லாமே நிறைய கிறிஸ்டியன்ஸ் தான் ரீசர்ச் பண்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் எடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸ் சண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஏன் சாமி பரிசு, சாமி பரிசு சண்டை பிடிச்சிக்கிறீங்க. விட்டு இருந்தா அடிச்சுக்குவாங்க போல இருக்கு. 2 பேரும் அடிக்கடி தகராறு நடந்திருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நேற்று குரூப்ல கான்வர்சேஷன் பண்ணியிருக்கிறீங்க. தேவையில்லாத விஷயம் அது. கிறிஸ்டியன்ஸா சொல்றோம். சக்ராஸ் யாருடைய சயின்ஸ்? இந்தியன் சயின்ஸ், இந்தியன் சயின்ஸ், பியூர்லி இந்தியன் சயின்ஸ். இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க, தமிழர்கள் தான் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அது இந்திய மக்களுக்கு உண்டான விஷயம், இந்திய மக்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா மக்களுக்கும் எப்போதும். அதை யாரு நல்லா ரீசர்ச் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை புரிஞ்சு சொன்னவங்க யாருன்னா ஃபாரின்ல இருக்கிற கிறிஸ்துவர்கள் தான், ஃபாரின்ல இருக்கிற கிறிஸ்துவர்கள் தான். அப்ப அவங்க எங்க பைபிள் தான் பெருசு, நாங்க தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா நம்மளோட அறிஞர் சொல்றாங்க சார் மந்திரம், நம்மளோட ரீசர்ச் பண்றாங்க சார். நீங்க போய் பாருங்க. ஆகுனா கூகுள் போறீங்களே, கூகுள்ல போய் பாக்குறீங்களே, கூகுள்ல போய் பாருங்க. இந்திய நாட்டு சமாச்சாரங்களை, இந்திய நாட்டு பொக்கிஷங்களை, தமிழ்நாட்டு சமாச்சாரங்களை, தமிழ்நாட்டு பொக்கிஷங்களை தமிழர்களை விட, இந்தியர்களை விட ஃபாரினர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவ மக்கள் தான் ரொம்ப ரீசர்ச் பண்ணி ரொம்ப டீப்பா போய் நம்மளோட அருமையா அதை ஃபாலோ பண்றாங்க லைஃப்ல. என்ன சொல்லுவீங்க? இந்த விஷயம்லாம் புரியாம சண்டை பிடிச்சிருங்க சின்ன பசங்களை மாதிரி நேற்று. பேசுவோம். ஸோ அப்போ அந்த மன்னிப்பு கொடுத்தல், மன்னிப்பு கேட்டல் அப்படின்றது மூலமா தான் கர்மா வந்து நல்லா ஃபுல்லா நம்ம லைஃப்ல வேலை செய்யுது. ஸோ அந்த கர்மாவெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மன்னிப்பு கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இந்த மன்னிப்பு கொடுக்க நான் அடிக்கடி பல வகுப்புல சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். மன்னிப்பின் மகத்துவத்தை எல்லா மதங்களுமே சொல்லுது, மன்னிப்பின் மகத்துவத்தை எல்லா மதங்களுமே சொல்லுது. அது சொல்லாத மதம் எதுவுமே கிடையாது. தர்மத்தை பத்தி எல்லா மதங்களுமே சொல்லுது, தர்மத்தை பத்தி பேசாத மதம் எதுவுமே கிடையாது. ஆனா நாம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் கிடையாது. மன்னிப்பின் மகத்துவத்தை வந்து எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப டீப்பா இறங்கி டவுன் ட்ரெண்ட்ல இறங்கி சொல்லி கொடுத்த மகான் இயேசு மகான். இங்க மதங்களுக்கு வேலை கிடையாது. இயேசு மகான் உலகத்துக்கே பொதுவானவர்.
ஒரு கிறிஸ்துவ தந்தைக்கும் ஒரு கிறிஸ்துவ தாய்க்கும் பிறந்தனாலே ஒரு இயேசு கிறிஸ்துவ ஆயிட மாட்டார். சாரி, கிறிஸ்துவன் ஆயிட மாட்டார். ஒரு கிறிஸ்துவ தந்தைக்கும் ஒரு கிறிஸ்துவ தாய்க்கும் பிறந்தனாலேயே அவர் வந்து கிறிஸ்துவன் ஆயிடுன்னு சொல்ல முடியாது. குவைட் ராங். எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்துவன் அல்ல. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்துவன் அல்ல. டாக்டர் சொல்ல, பைபிள்ல இருக்கு. எத்தனை பேர் எதிரியை மன்னிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் எதிரியை மன்னிச்சிருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். எதிரியை மன்னிச்சா படம் எடுப்பாங்களா? அமெரிக்கா என்ன பண்ணுது? குண்டை போடுது. ஜப்பானை மன்னிச்சாங்களா? அவங்க ஜப்பானை மன்னிச்சாங்களா? எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. அங்க கிறிஸ்டியன் தானே, சர்ச்சு தானே குண்டு போடுறாங்க. ஜப்பான் மேல குண்டு போடுறாங்க. காரணமாயிருக்கும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஜப்பான் மேல குண்டு போடுற அவன் எதிரி. அப்போ எதிரியை மன்னிக்காது நீ அணுகுண்டை போடுற, முதல்ல அட்டாமிக் பாம்பை யூஸ் பண்ற. அப்ப அவன் கிறிஸ்தவர்கள் எப்படி ஏத்துக்க முடியும்? யாரை ஏமாத்துறாங்க? நாமளே ஏமாத்திக்கிறோம். நான் கிறிஸ்துவன், நான் இயேசு கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் மேல குண்டு போடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? ரஷ்யா போர் தொடுத்துங்க, 1.5 வருஷமா போர் நடத்திட்டு இருக்கு. அநியாயமா கொள்றாங்க. இவங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு இயேசு வேண்டிட்டு தான் குண்டை போடுறாங்க. இவங்களும் சர்ச்சை வெட்டு தான் மிசைல் அனுப்புறாங்க, மிசைல் ஏவுகணை விடுறாங்க. அவங்களும் அப்படித்தான். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ரஷ்யாவும் இன்னொரு கண்ட்ரி பேர் என்ன சார்? ரஷ்யாவுக்கு சண்டை நடக்குது, உக்ரைன். எஸ், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தானே, ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போனவங்க தானே. அப்போ உக்ரைன் பீப்புளும், உக்ரைன் மிலிட்டரி பீப்புளும், உக்ரைன் பிரசிடென்ட்டும் அவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தானே. புட்டினும் கிறிஸ்டியன் தானே. இவங்களும் இயேசு கும்பிட்றாங்க, அவங்களும் இயேசு கும்பிட்றாங்க. 2 பேருமே இயேசு கும்பிட்டு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1.5 வருஷமா நடக்குது ஃபைட்டு. இது யார் கிறிஸ்டியன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. புட்டின் கிறிஸ்டியனா? அவர் பேர் என்னன்னு தெரியல, ஏதோ என்னமோ ஜெலான்ஸ்கே ஏதோ ஒரு பேர் வரும், அந்த உக்ரைன் பிரசிடென்ட் பேர். அவர் கிறிஸ்டியனா? அந்த நாட்டு மக்கள் கிறிஸ்டியனா? சொல்லுங்க பார்ப்போம். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியன்ஸ் தானே. நான் சொல்லல, பைபிள்ல சொல்லியிருக்கு, எதிரியை மன்னிக்காவும் கிறிஸ்தவன் அல்ல. ஆனா கிறிஸ்டியானிட்டியில நாங்க இருக்கோன்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, கும்பிடுறாங்க, ஆனா போட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஈரானும் ஈராக்கும் அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க மேல அவங்க போடுறாங்க, அவங்க மேல இவங்க போடுறாங்க. முஸ்லிம்ஸ் தான், இவங்களும் அல்லாஹ் கும்பிட்டு தான் போடுறாங்க, அவங்களும் அல்லாஹ் கும்பிட்டு தான் போடுறாங்க. உண்மைதானே? அப்ப நடந்தது, ஈரானுக்கு ஈராக்கும் போர் நடந்தது. சதாம் ஹுசேன் இருந்த டைம்ல நினைக்கிறேன். ஈரானுக்கும் ஈராக்கும் சரியான ஃபைட் நடந்தது. நான் பேப்பர்ல படிச்ச கவனம் எனக்கு. அப்போ ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போர் நடந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். சதாம் ஹுசேன் அப்பதான் பிரசிடென்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். சரியா கவனம் இல்லை எனக்கு, ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிச்சு. இவரும் அல்லாஹ் கும்பிட்டு தான் பாம்பு போடுறாரு, அவரும் அல்லாஹ் கும்பிட்டு தான் பாம்பு போடுறாரு. இவரும் அல்லாஹ் கும்பிட்டு தான் மிசைல் அனுப்புறாரு, அவரும் அல்லாஹ் கும்பிட்டு தான் மிசைல் அனுப்புறாரு. இவரும் அல்லாஹ் கும்பிட்டு ஆர்டிலரி அனுப்புறாங்க, இவங்களும் அல்லாஹ் கும்பிட்டு ஆர்டிலரி அனுப்புறாங்க. அப்புறம் எங்க அல்லாஹ் இன்சல்ட் பண்றோம், இயேசு இன்சல்ட் பண்றோம். உண்மையா இல்லையா? மறக்க முடியுமா உங்களால? அறிவாளிங்கன்னு சொல்றோம். கடவுளுடைய படைப்பிலே ரொம்ப ரொம்ப அறிவாளிங்கன்னு சொல்றோம். நம்மள மாதிரி வடிச்செடுத்த முட்டாள் யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. நம்மள மாதிரி கடைஞ்சி எடுத்த முட்டாள் வடிச்செடுத்தவங்க யாருமே கிடையாது. ஆனா நம்மள மாதிரி அறிவாளி யாருன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதுக்கு உதாரணம் சொல்லுங்க. பைபிள்ல சொல்றாரு, எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. எத்தனை நாடு கிறிஸ்தவ நாடு சண்டை பிடிச்சிட்டு இருக்கு? எத்தனை நாடு? மெக்சிகோ யாரு? அமெரிக்காவுக்கு பார்த்து வைக்கிறவங்க. அவங்க என்ன கும்பிடுறாங்க? இயேசு கும்பிடுறாங்க, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றாங்க. அகதிகள் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ட்ரவர்சி நடக்குது. ஏன் அகதிகள் அமெரிக்காவுக்கு போனா என்ன பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? நான் திரும்ப சொல்லிக்கிறேன், அகதிகளை ஒரு நாடு அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாடு பல வகைகள் கஷ்டப்படும். அது எந்த நாடா இருந்தாலும் இந்தியா ஆனர் பண்றாங்க. இலங்கை அகதிகள் தான் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய செக்யூரிட்டி பண்றாங்க. அது இந்தியா இலங்கை தமிழர்களை அகதிகளை எடுத்துக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா, கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் உள்ள அகதிகள் வராங்க அப்படின்னு சொன்ன போதுதான் அந்த அகதிகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற டைம்ல தான் அப்போ ஒரு போர் நடந்தது, வங்காள போர். அந்த போர் ஈஸ்ட் பெங்கால்ல அது போர் நடந்து அதை பங்களாதேஷா பிரிச்சாங்க. அந்த டைம் இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல நடந்தது.
அதுக்கு என்ன மேஜர் ரீசன்னா, அகதிகள் நிறைய பேர் அங்கேருந்து வராங்க, இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு போர் நடந்தது. நம்ம ரொம்ப டீப்பா உள்ள வரலாறுக்குள்ள போக வேண்டாம். வரலாறு தெரிஞ்சுக்கணும். வரலாறு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வரலாறு தேவையில்லை, வரலாறு வேண்டாம். நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இப்ப பிஏ கிடையாது, பிஏ ஹிஸ்டரி கிடையாது, எம்ஏ ஹிஸ்டரி கிடையாது. அது ரொம்ப குறைச்சி போச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஹிஸ்டரி படிக்க யாரும் ஆள் இல்லை. மற்ற சயின்ஸ் படிக்கலாம், பட் வரலாறு முக்கியம், வரலாறு தேவை, வரலாறு தெரிஞ்சுக்கணும். எங்க விழுந்தாங்க, எங்க எழுந்தாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, என்ன தெரிஞ்சுக்க வரலாறு வேணும், கண்டிப்பா வேணும். நம்ம குடும்பத்தில் வரலாறு தெரியணும், நம் முன்னோர்களுடைய வரலாறு தெரியணும், நாட்டினுடைய வரலாறு தெரியணும், மாநிலத்தினுடைய வரலாறு தெரியணும். ஏன்னா அங்க என்ன பண்ணாங்க, எப்ப தப்பு பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, எதனால என்ன நடந்தது வரலாறு தெரியணும். அது வேஸ்ட் கிடையாது, தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு வரலாறு என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நடிகைகளுடைய வரலாறு லைஃப் ஹிஸ்டரி கேட்டா சொல்றாங்க, நடிகர்களுடைய வரலாறு லைஃப் ஹிஸ்டரி கேட்டா சொல்றாங்க, தரவா இருக்கிறாங்க. நடிகையினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாட்டினுடைய வரலாறு மக்களுக்கு தெரியல. ஒரு முறை ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது சுதந்திர தினத்தை தப்பா சொல்லிட்டார். ஒரு மீட்டிங்ல இந்தியாவினுடைய சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்தை வேற ஒரு டேட்டை சொல்லி இந்த டேட்டில் இந்தியா சுதந்திரம் அடையும் தப்பா சொல்லிட்டார். ஒரு நாட்டின் பிரதமர் தப்பா சொல்லிட்டார். சொல்லக்கூடாதுதான், பட் அவர் தெரியல. அவர் பார்ன் அண்ட் பிராட்டப் ஹையர் லெவல்ல வளர்ந்தாரு, ஃபாரின்ல படிச்சாரு. ஏதோ இந்திரா காந்தி அம்மாவை அசோசியேஷன் பண்ணிட்டதுனால டக்குன்னு ஓவர் நைட்ல அவர் பிரைம் மினிஸ்டர் கொண்டால அவருக்கு தெரியல. தப்பு கிடையாது, ஏமா சொல்லிட்டார், பரவாயில்ல. அது நெக்லிஜிபிள் தான், அது பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. பட் அந்த டைம்ல மீடியால அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு சுதந்திர தினம் தெரியல, பாத்தியா, தெரியலன்றது வருத்தக்குரிய விஷயம் தான். தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை தவறா சொல்லிட்டா பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அண்மையில எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்தபோது அவரும் இந்த மாதிரி ஏதோ தப்பான விஷயம் சொல்லிட்டார். பேசிக் அது என்னன்னு சரியா கவனம் இல்லை. ஏதோ பேசிக் மேட்டர், அடிப்படை எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், அது சாதாரண குடிமகனும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் ஏதோ ஒரு மீட்டிங்ல தப்பா சொல்லிட்டார். அப்ப அந்த டைம்ல நிறைய கமெண்ட் போடும். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது கூட தெரியல, தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையில மீடியால நிறைய கமெண்ட் வந்தது. அது என்ன விஷயம் தெரியல, பட் கமெண்ட்ல நான் படிச்சிருக்கேன். என்னன்னு சரியா கவனத்துக்கு வரல எனக்கு. சொன்னார். அப்ப அவர் சொல்லிக்க கூடாது, தப்புதான், ஏதோ சொல்லிட்டாரு, பரவாயில்ல. அது எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்க முடியாது, எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது, நெக்லிஜிபிள் தான், பரவாயில்ல. அப்போ அந்த வரலாறுன்றது அவங்க தெரியாததுனாலதான் அவர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் தப்பா சொல்லிட்டாரு, ராஜீவ்காந்தி ஐயாவும் தப்பா சொல்லிட்டாங்க. தெரியல, அதை கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கணும். வரலாறு அடிப்படை வேணும். ஒரு நடிகைகளுக்கு அவங்களுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறத விட, ஒரு கிரிக்கெட்டர்ஸுக்கு அவங்களுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறத விட, அரசியல்வாதிகளுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறத விட நாட்டினுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டினுடைய ஹிஸ்டரி நீங்க தெரிஞ்சீங்கன்னா ஒரு நாடும் அந்த நாடு வாங்கிய கர்மாவினால் எப்படி பாதிக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாடும் அந்த நாடு மற்ற நாடுகளிடம் வாங்கிய கர்மாவினால், நெகட்டிவ் கர்மாவினால், கர்சினால், சாபத்தினால் அந்த நாடு எப்படி அழிந்து போனது, எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு புரியும். அதை நான் சொன்னா புரியும். இந்த நாட்டுக்கு இந்த கர்மா இருக்கு, அதனால இப்படி கஷ்டப்பட்டது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நான் சொன்னா அப்படியான்னு கேட்பீங்க, புரியாது. ஏன்னா வரலாறு தெரியல. அதையும் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஒரு ஹீரோவை பத்தி, ஹீரோயினை பத்தி, அவங்க லைஃபை பத்தி, அவங்க வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இது முக்கியமானது, சரிங்களா? ஓகே. அந்த மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் நியூட்ரலைஸ் பண்ணுது. அப்ப கர்மாக்கள் வழியா தான் செயல்படுறோம் நாம. கர்மாக்கள் தான் அந்த ஆட்டு விக்குது, நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ. அந்த கர்மாவை சரி பண்ணுவதற்கு கோயில் குளங்களுக்கோ, வழிபாட்டு தலங்களுக்கோ, சர்ச்சுக்கோ, இதுக்கெல்லாம் போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. போறது நான் தவறுன்னு சொல்லல, என்னடா இவர் இப்படி சொல்றாரு பெரியார் மாதிரி, அப்படி கிடையாது, தவறு இல்லை. ஆனா அங்கே போய் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தோட நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நேற்று நடந்த இன்சிடென்ட் என்னதை காட்டுது? ஒரு மதச்சார்பு இன்மை அப்படின்றது தெரியல. மதத்தை பத்தி ஏன் சாமி பெருசு, உன் சாமி பெருசு, நேற்று பெரிய குரூப்ல பெரிய ஒரு இது நடந்திருக்கு. விட்டு இருந்தா சண்டை, அடிதடி தகராறு நடந்திருக்கும் பொழுது அவ்வளவு கருத்து மாறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் நடக்குது. இது எதை காட்டுகிறது? எல்லாரும் கண்டர் கார்டன் லெவல்லே இருக்கிறீங்கன்னு காட்டுது. எல்லாமே கேஜி லெவலாங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட வரல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிக்கிறேன். அதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட லெவலில் கூட இல்லை, நீங்க கிண்டர் கார்டன் லெவலில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தீங்கன்னா கூட அதை மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க.
அந்த குரூப்ல 3 குரூப்புமே வந்து நாங்கள் இன்னும் பக்குவப்படுன்ற காட்டுறாங்க. 3 குரூப்லயுமே ஒரு 3 குரூப் அதை பத்தி நான் பேசுவோம். அந்த 3 குரூப்லயுமே நாங்க இன்னும் பக்குவப்படவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன குரூப்? ஒரு குரூப் வந்து நாங்க கிறிஸ்டியன்ஸு நாங்க வழிபடுறோம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு குரூப் வச்சுக்கலாம். அந்த குரூப்பும் தாங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார்கள். இன்னொரு குரூப் அப்படிலாம் இல்லை, இந்து மதத்துல தான் எல்லாமே இருக்கு, இதான் கரெக்ட், இதான் பர்ஃபெக்ட்னு இன்னொரு குரூப். அது நீங்க அப்படி சொல்றீங்கன்னு ஒரு குரூப். இவங்களும் அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகிறார்கள். 2 பேருமே இவங்களும் அறியாமல் இருக்கிறார்கள் காட்டுகிறார். இன்னொரு குரூப் ஆஸ்கந்தி சார் சொன்னார், சார் எல்லாம் நிறைய மேட்ரு நிறைய வருது சார், எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க சார், யூஎஸ்ல இருந்து ஒரு 3 பேர் வந்து நாங்க குரூப் போட்டு வெளியே போயிடறோம்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார். குரூப் போட்டு வெளியே போயிடறோம்னு சொல்றாங்க. போட்டுமே, தாராளமா போட்டுமே, அதனால என்ன? அது எதை அறியாமை காட்டுகிறது? ஒரு ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது, இங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது. இப்ப இதுல இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் அவங்களுக்கு இல்லை. இது சார், இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நிறைய மெசேஜ் வருது, இப்படி வருது, அப்படி வருது, இப்படி வருது, அப்படி வருது, நாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க 3 பேர் வெளியே போயிடுறோம் சார்னு சொல்லி சொன்னாங்க. சார் நாங்க குரூப் விட்டு வெளியே போயிடுறோம் சார். டைப் ஆஃப் பிளாக் மெயிலிங்னு நினைக்கிறேன் நான். ஏன் குரூப் விட்டு வெளியே போறீங்க? போனா போங்க, அதுக்கு யாரும் உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறா? கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நான் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிறேன், வர்றவங்க வாங்க, போறவங்க போங்க, வந்தா வாங்க, போனா போங்க, வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறதில்லை. நான் பல வீடியோக்களை சொல்லிக்கேன், பல வகுப்புகளையும் சொல்லிக்கேன். வந்த மாட்டை கட்டுறதில்லை, போன மாட்டை தேடுறதில்லை. ஏன்? அவங்களுக்கு சுகப்படணுன்ற கர்மா இருந்ததுன்னா அவங்க வர போறாங்க, கேட்க போறாங்க, லைஃப்ல ஃபாலோ பண்ணுறாங்க. கஷ்டப்படணும்னு நான் வேலைக்கு போயிட்டு போறாங்க. எஸ், அவங்க கஷ்டப்பட்டு பல பிறவிகளை அனுபவிச்சு கற்றுக்க வேண்டிய பாடம். திருப்பி சுகப்படணும் திருப்பி வருவாங்க, திருப்பி கஷ்டப்படும் போது திருப்பி வெளியே போயிடுவாங்க, திருப்பி சுகப்படணும் போது இங்க வருவாங்க, திருப்பி சுகப்படும் போது போயிடுவாங்க. அது இந்த பிறவில இருக்கலாம், அடுத்த பிறவிகளையும் இருக்கலாம். இந்த பிறவில இருக்கலாம், அடுத்த பிறவிகளும் இருக்கலாம். இந்த பிறவில நான் சொல்லிக் கொடுக்குறேன், அடுத்த பிறகு வேற யாராவது இருப்பாங்க, மேபி யாராவது இருக்கலாம். நானே வரலாம், நான் இல்லாம யாராவது வரலாம், யாரோ ஒருத்தர் வருவாங்க, கடவுள் அனுப்பிச்சுடுவார். ஸோ ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது. இதுல என்ன நடக்குது? என்ன விஷயம் நடக்குது? அப்ப இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நான் அப்படித்தான். நான் எந்த ஒரு விஷயத்திலையுமே சின்ன வயசுல இருந்து உபரம் தெரிஞ்சிருந்து இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு நான் கத்துக்குவேன். நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசனை பண்ணுவேன். எப்பயுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே அப்படி யோசனை பண்ணுனா நானும் இல்லை, என்னை அப்படி இறைவன் இயக்குகிறான், அவ்வளவுதான். என்னை அப்படி இயக்குகிறான், நீ கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணு, நீ வித்தியாசமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சதே. ஈவன் ஸ்கூல் கோயிங் பீரியட்ல இருந்தே சில விஷயங்கள்லாம் பார்த்தா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே தான் இருப்பேன். எல்லாரும் திங்க் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுவேன். கேட்பாங்க, என்ன எல்லாருக்கும் ஒரு வழினா உனக்கு மட்டும் ஒரு வழியா இருக்கு, நீ மட்டும் ஏன் எப்படி திங்க் பண்ற, நீ மட்டும் ஏன் எப்படி சொல்ற? அப்படி நானும் இல்லை, என்னை எல்லாம் அல்ல இறைவன் அப்படி ஏற்கிறான், அப்படி திங்க் பண்ண வைக்கிறான். அப்படி திங்க் பண்ணி தான் கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னால உட்கார வச்சிருக்கான், கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ அந்த மாற்று கருத்துன்னு ஒண்ணு வந்ததுன்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ சார்கிட்ட சார் வந்து, சார் நிறைய சாட்லாம் இந்த மாதிரி அன்வான்டா வருது சார், இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணணும், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஸ்டாப் எல்லாம் பண்ண வேண்டாம், டெலிட் எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே பண்ண வேண்டாம், எல்லாம் அப்படியே விடுங்க, வரட்டும், பார்த்துக்கலாம். என்ன பண்றாங்களோ பண்ணுறோம், யாராவது என்ன போறாங்களோ, என்ன மெசேஜ் போடுறாங்க எல்லாமே போட்டும். நீங்க வந்து டெலிட்டும் பண்ண வேண்டாம், எந்த விதத்துலையும் யாரும் டெலிட் பண்ண வேண்டாம். அட்மின்ஸ்கிட்டையும் சொல்லிடுங்க, மற்ற அட்மின்ஸ்கிட்டையும் சொல்லிவிடுங்க, யாருமே எதையும் டெலிட் பண்ண வேண்டாம், அப்படி போட்டும். அது என்ன வருதுன்னு பார்ப்போம். அது என்னன்னா நாங்க எப்படி இருக்கணும் அவங்க காட்டுறாங்க, அவங்க நாம எப்படி இருக்கோம்னு காட்டுறாங்க. நான் பல முறை பல வகுப்புல சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து போன்ல பேசினாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, அவங்க பிரச்சனையோ அவங்க நோயோ குணமாகுமோ ஆகாதா, எந்த அளவுக்கு குணமாகுன்றத மேக்சிமம் 5 மினிட்ஸ்ல அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம். போன்ல பேசினாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, அதிகபட்சம் 5 நிமிஷம். ரிப்போர்ட்லாம் நமக்கு தேவையில்லை, எந்த ரிப்போர்ட்டும் தேவையில்லை. வாட்டர் லைஃப் ப்ராப்ளத்துக்காக வந்தாலும் சரி, ஏதாவது ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக வந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளத்துக்காக எந்த விஷயத்துக்காக வந்தாலும் சரி, மேக்சிமம் அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ள ரிசல்ட் அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. இறைவன் அப்படி படைச்சிருக்கிறார். அவங்க எப்படி காட்டி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், அப்சர்வ் பண்ணிக்குவேன். அவங்க எப்படி காட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுடைய மூமெண்ட்ஸு, அவங்க பேச்சு, அவங்களுடைய அப்ரோச்சு,
அவங்க எப்படி விஷ் பண்றாங்க, எப்படி உட்கார்றாங்க, எப்படி எழுதுறாங்க, எப்படி சொல்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, மேக்சிமம் 5 நிமிஷம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அது நமக்குள்ள வச்சுக்கணும், அவ்வளவுதான். தெரியாத மாதிரி மைண்டுக்குள்ள வச்சுக்கணும், நாம சொல்லக்க கூடாது. அப்படியான்னு கேட்டுக்கணும். அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கணும். ஓ ரைட் ரைட் அப்படி கேட்டுக்கணும், அவ்வளவு. பட் அவங்கள பத்தி பிக்சர் டோட்டலாக வந்துடும். அது எப்படி வரும்? அனுபவத்துல வரும், ஞானத்தினால வரும். அனுபவத்துல வரும், ஞானத்துல வரும், மெடிடேஷன்ல வரும். அது இறைவனோட எவ்வளவுக்குள்ள ஒன்று இருக்குமோ அவ்வளவுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும். காட்டி கொடுத்துருவாங்க. அப்ப இது எதை காட்டி கொடுக்கறது? நாங்க ஒன்றும் மெச்சூர்ட் ஆகல, நாங்க சில்லற பசங்களாவே இருக்கிறோம், நாங்க இன்னும் அறிவை டெவலப் பண்ணிக்கல, இன்னும் கத்துக்கணுன்றத கத்துக்கல, நாங்க ரொம்ப வீக்கு, நாங்க கேஜில தான் இருக்கிறோம். அது எல்கேஜி யூகேஜி கூட இல்லை, ப்ரீகேஜிலேயே இருக்கிறோம். எல்கேஜி யூகேஜி கூட அந்த இது கிடையாது, நாங்க ப்ரீகேஜி லெவல்லே இருக்கிறோம் அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அப்ப நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படி தெரியும்? சேட்டை டெலிட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ அவங்க என்ன லெவல்ல இருக்கு? இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பேஷண்ட்டோ ஒரு சஃபரரோ அதிகபட்சம் 5 நிமிஷத்துல அவங்க காட்டி கொடுத்துருவாங்க சார்னு சொன்னேன். அந்த காட்டி கொடுக்குற கிராஸ்பிங் பவர் அது அவங்களுடைய தனித்திறமை. நான் எடுத்துக்குவேன். அவங்க ஒன்றும் பேச வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது அவங்க வர்ற மூமெண்ட்ல உட்காரும் போது எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்கு நான் தேவைப்படும். இது வரைக்கும் நான் யாரும் 5 நிமிஷம் மேலே டைம் எடுத்துக்கிட்டே இல்லை. எஸ் நோ, ஆகும் ஆகாது, இப்படி இப்படி இவங்க சொல்றாங்க, தப்பு இவங்ககிட்ட இருக்கா அவங்ககிட்ட இருக்கா, யார்கிட்ட இருக்குன்னு எல்லாமே தெரியும். ஆனா நான் தான் கரெக்டாக பெர்ஃபெக்ட் சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதான். அதெல்லாம் சொல்லிக்கூடாது. அதுக்கு ஒரு பக்கம் வேணும். நீ இப்படி இப்படின்னா சொல்லக்கூடாது. அப்படியா அப்படின்னா கூட கேட்டுக்கணும், தெரியாத மாதிரி கேட்டுக்கணும். தெரிஞ்சாதவங்க கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது. அப்படியா? ஓகே ஓகே கேட்டு. அப்போ அவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள் சொல்றாங்க, அறியாமல் இருக்கின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்களை எப்படி மாற்றணும் வழிதான் பார்க்கும். நான் குரூப் விட்டு வெளியே போறேன்னா அப்ப தே ஆர் நாட் வில்லிங் டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் த காஸ்மிக் அப்படின்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு நடக்கும்போது இந்த நிகழ்வு எனக்கு பிடிக்கல, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு வெளியே போயிடுறாங்க. அப்போ அப்ப அங்க என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நாம இந்த பிறவியில படிப்பு கத்துக்கிறோம் அப்படின்றது ஸ்கூல் லெவல்ல முடியல, காலேஜ் லெவல்ல முடியல, யூனிவர்சிட்டி லெவல்ல முடியல, லைஃப் புதுசும் கத்துக்கிறோம். நம்ம கத்துக்காத விட்டு பாடங்களை கூட நம்ம லைஃப்ல கத்துக்கணும். 70 வயசானாலும் 80 வயசானாலும் 100 வயசானாலும் 150 வயசானாலும் நம்ம கத்துக்கல. அந்த கத்துக்காத பாடங்களை, விட்டு போன பாடங்களை இறைவன் நாம இறப்பதற்கு ஒரு நாளிகை முன்பு 24 நிமிஷத்துக்கு முன்பு எல்லாத்தையும் ஓட்டி காட்டுறார். இப்பயாவது இதெல்லாம் கத்துக்கோ, இப்பயாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் நீ விடுபட்டுட்ட, என்கிட்ட அசுரன் சொல்லிட்டு வந்த போச்சு, வந்த இடத்துல வந்த வேலையை விட்டு மற்ற வேலை பண்ணிட்ட, இதெல்லாம் நீ விடுபட்ட, என்கிட்ட நீ அசுரன் சொல்லிட்டு வந்தப்பா, இதெல்லாம் நீ விட்டுட்ட, இந்த பாடங்கள்லாம் கத்துக்கல, இதெல்லாம் கத்துக்கோ, மன்னிப்பு கேட்டுக்கோ, மன்னிப்பு கொடுத்துக்கோ, இந்த பாடங்கள்லாம் கத்துக்கோன்னு 24 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு நாடிகைக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறாருன்னு பல முறை சொல்லியிருக்கேன். ஈவன் நீங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் கூட 6 மாசமா கோமால இருக்கிறாங்கன்னா கூட உயிர் பெரியதுக்கு ஒரு நாடிகை முன்பு 24 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்குது. எல்லாருக்குமே நடக்குது, ஆக்சன் கேஸை தவிர. ஆக்சன் கேஸ் மட்டும் அது கிடையாது, அப்படி கிடையாது, அது வேற மாதிரி. ஆக்சன் கேஸ் தவிர எல்லாருக்கும் சொல்லிக்கணும். அப்போ கூட அந்த பாடத்தை கத்துக்கணும். இப்ப நான் குரூப் போட்டு வெளியே போறேன்னு சொன்ன சகோதரர்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி நடக்குது, இது எதனால் நடக்குது, இதுக்கு என்ன முடிவு வருது, இது நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், நாம என்ன கத்துக்கணும், இது நாம என்ன கத்துக்கணும், நாம என்ன கத்துக்கணும் அப்படின்ற அந்த புரிதல், அந்த தெளிதல் அவங்களுக்கு இல்லைன்னாலதான் குரூப் போட்டு வெளியே போறேன்றாங்க. இதுவும் அறியாமைன்னு சொல்ல வர. கிறிஸ்துவம் தான் பெருசுன்னு சொன்னவரும் அறியாமையை சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க பகவத்கீதையை படிச்சு பாருங்க, இந்து மதம் தான் சரின்னு சொன்னவரும் அறியாமையில சொல்றாரு. இங்க 2 பேரும் பிடிச்சிக்கிற சண்டை எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நான் வெளியே போயிறேன், குரூப் விட்டு பிளாக்மெயில் பண்றாரு பார்த்தீங்களா, அவரும் அறியாமையில் தான் சொல்றாங்க. அந்த 3 பேரும் அறியாமையில் தான் சொல்றாங்க. எல்லாருமே அறியாமல் தான் இருக்காங்க, எல்லாமே கேஜின்னா ப்ரூவ் பண்றாங்க. அப்ப அதை விட்டு பார்த்தா தானே தெரியும். தெரிஞ்சுக்கணும், இவங்க சண்டை பிடிக்கிறாங்களா, இவங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்லணும், நம்மளால எப்படி விளக்கம் சொல்லணும், எப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மணிகண்டன் நினைக்கிறேன், ஒரு சகோதரர் ஒரு கேள்வி போட்டிருந்தார். என் மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, 3 மாசம் ஏதோ பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் கோவமா டென்ஷனா எமோஷனாவே பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கொஸ்டின் போட்டிருந்தார். 2 நாள் போட்டிருந்தார். என்னுடைய மனைவி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, எமோஷனா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க, பட் அதனால அவங்களுக்கு என்ன பண்றது எனக்கும் தெரியல, என்ன பண்ணு ஒன்றும் புரியல, யாராவது ஆன்சர் பண்ணுங்க, கைட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தார்.
நானும் பார்த்தேன். 2 நாள் யாரும் குரூப்ல யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. 2 நாள் யாருமே குரூப்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவர் ஃபர்ஸ்ட் டே போட்டாரு, இப்போ ஒரு 1 month பேக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் டே போட்டாரு, யாரும் கொடுக்கல. சரி பார்ப்போம், சரி நாமளாவது கொடுப்போம். ஒரு 2 நாள் கழிச்சு உடனே கொடுக்க முடியாது, பிகாஸ் எனக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்கு. பழைய கேள்விகள் இந்த கேள்விக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்து கொடுக்கும். சரி இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுப்போம், ஒரு 2 நாள்ல கொடுப்போம். பிகாஸ் அந்த கேள்வி அவருக்கு ஆன்சரா போனா அவரும் நல்லா இருப்பாரு, அதை ஃபாலோ பண்ணா அவரும் நல்லா இருப்பாரு, அவங்களுடைய மனைவியும் நல்லா இருப்பாங்க, அந்த பிறக்க போற குழந்தையும் நல்லா இருக்கும், அந்த குழந்தையும் நல்லா ஹாப்பியா இருக்கும். அந்த நான் சொல்ற அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா அவரும் நல்லா இருந்திருப்பாரு, அவங்க ஒய்ஃபும் நல்லா இருந்திருப்பாங்க, அவங்க பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்திருக்கும். அந்த கணவன் மனைவி கிட்ட இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அதை நான் புரிய வச்சுருப்பேன். அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக வந்திருக்கும், அந்த குழந்தையும் அவங்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தையாக பிறக்கும், அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அந்த குடும்பமும் நல்லா தாழ்த்துவாங்க. ஆனால் அது சொல்லணும் நான் நினைக்கிறேன். பட் அவருடைய கர்மா குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டார். ஒரு நாள் பார்த்தா மணிகண்டன் லெஃப்ட்னு போட்டு நான் நினைக்கிறேன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, இறைவன் என்ன நினைக்கிறாரு, இல்லை அவரு அவசரம் கொடுக்க பொறுமை இல்லை அவருக்கு, அவர் பொறுமையா இருந்து கேட்கணும்னு அமைத்து இல்லை, கஷ்டப்பட்டு விடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட போய் உட்காந்து யாரும் ஆன்சர் பண்ண நம்ம வெளியே போய்டுவோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார், லெஃப்ட் ஆயிட்டார். ஓகே, அது அப்படியே பெண்டிங் இருக்கு. பட் ஆன்சர் பண்றேன், பின்னாடி ஒரு நாளைக்கு பண்ணுவேன். அவங்க குரூப் போட்டு வெளியே போயிட்டா கூட குரூப் போட்டு வெளியே போகணும்னு கேட்ட கேள்விகள்லாம் இருக்கு. அது நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கேள்வி இருக்கு. அவங்களாம் குரூப்ல இருக்கும்போது கேட்டாங்க, இப்போ கோச்சிட்டு குரூப் விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த குரூப் விட்டு வெளியே போனவங்களும் நான் ஆன்சர் பண்றேன், பிகாஸ் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற மக்களுக்கும் போதும். இப்போ இந்த இடத்துல மணிகண்டன் ஒரு என்ன பண்றாரு, இழந்துடுறாரு, நல்ல விஷயம் இறந்துறாரு. பிகாஸ் என்ன, அவருடைய பேட் கர்மா. அந்த பேட் கர்மா வந்ததுனால என்னடா நம்ம 2 நாளாக கேட்டோம் யாருமே ஆன்சர் பண்றேன், யாரும் குரூப்ல இருக்கிறவங்க யாரும் ஆன்சர் பண்ற, டாக்டர் ஆன்சர் பண்ற, வெளியே போய்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். யாருக்கு லாஸ்? அவருக்கு தான் லாஸ். அதே மாதிரி நான் இங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் குரூப் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு போனா யாருக்கு லாஸ்? அவங்களுக்கு தான் லாஸ். ஏற்கனவே பழமொழி சொல்லியிருக்கோம், நாம ஆத்துக்கிட்ட போத்திக்கிட்டு கால் கழுவாம போனா ஆத்துக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண கொச்சையான பழமொழியா இருந்தாலும் கூட அவர் பெரிய கருத்து. எங்க மாமியார் வீட்டுல கேள்விப்பட்டது, மேரேஜ் ஆன போது எங்க மாமியார் வீட்டு போயிருந்த போது இந்த பழமொழி காரணம் யோசனை பண்ணா, ஓ கரெக்டு தானே, ஓ ரைட்டு. எங்க மாமியார் வீட்டு தெரிஞ்சிருக்காங்க போடுது, எப்படி அனுபவப்படுவாங்க சொல்லுங்க. ஆத்து மேல கோச்சிக்கிட்டு கால் கழுவாம போனா நஷ்டம் ஆத்துக்கு இல்லை, நமக்கு தான். சரியா? தமாஷா இருந்தாலும் கொச்சையா இருந்தாலும் என்னால பெரிய கருத்து இருக்கு. எங்க மாமியார் சொன்ன போது யோசனை பண்ணேன், என்ன இது இப்படி சொல்றாங்க, கரெக்டு தான், தப்பு இல்லை. திரும்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆத்து மேல கோச்சிக்கிட்டு கால் கடுவாம போனா நஷ்டம் நமக்கு தான், ஆத்துக்கு இல்லை. குரூப்ல கோச்சிக்கிட்டு வெளியே போனா உங்களுக்கு தான் நஷ்டம், குரூப்புக்கு இல்லை. டாக்டர் இளங்கோவுக்கு இல்லை. டாக்டர் இளங்கோவுக்கு எந்த வகைக்கும் நஷ்டம் கிடையாது, எனக்கு எந்த வகையுமே நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். இங்கே சொல்லிக் கொடுக்குற ஒரு ஞானத்தை, இங்க கொடுக்குற ஒரு ஞான பாடத்தை நீங்க எங்க போனாலும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க எத்தனை கோடி ஸ்பெண்ட் பண்ணாலும், எத்தனை லட்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. நான் பெருமையா சொல்லல, ஒரு உண்மையை சொல்றேன் அவ்வளவுதான். பெருமையா இது பெருமையா சொல்லிக்கணும்ன்றது கிடையாது, இது உண்மை. நீங்க இங்க கத்துக் கொடுக்குற பாடத்தை நீங்க இதை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம உட்கார்ந்து சொல்றோம். யூ ஆர் வெரி வெரி லக்கி. அந்த கொடுக்குற அந்த பாடங்களை நீங்க எவ்வளவு குயிக்கா அப்சர்வ் பண்ணி லைஃப்ல அப்புறம் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதை நீங்க எப்படி காப்பாத்திக்கணும்னு பார்க்கணும். இல்ல சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அவன் சண்டை பிடிச்சா பிடிச்சி போனா இவங்க எது கோச்சிக்கணும், அது என்ன பாடம் கத்துக்கணும். அப்ப இவங்க அறியாமல் இருக்கிறாங்க, நாம அறிவோட இருக்கிறோம், நாம இவங்களோட நல்ல அறிவா இருக்கிறோம், நாம இதை பத்தி நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம அறிவை வளர்த்துக்கணும், அப்படி பாசிட்டிவா நினைக்கணும். இவங்க சண்டை பிடிக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் குரூப் விட்டு போறேன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். குரூப் விட்டு போய் என்ன சாதிக்க போறாங்க? ஒண்ணும் இல்லை, வெட்டியா டைம் போட்டு போறான். சரியா? அதனால நம்ம பின்னாடி விளக்கமா சொல்லுவோம். இந்து மதம் தான் சிறந்தது உயர்ந்ததுன்னு சொல்றதும் தப்பு, கிறிஸ்துவ மதம் தான் உயர்ந்து சிறந்தது சொல்றதும் தப்பு. இவங்க மேல 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க சார், குரூப்ல அன்ஈஸியா இருக்குன்னு வெளியே போறதும் தப்பு. 3 பேருமே தப்பு. 3 பேருமே கண்டர் கான்ட்ராக்ட் தான் இருக்கீங்க, தெளிவா ப்ரூவ் பண்றது. இதுக்காக தான் நான் கட் பண்ண வேண்டாம் சார், வரட்டும் எல்லாமே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புல அதை பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? நீங்க நல்ல
அநேகமாக நம்ம குரூப்புக்கு அவங்க புதுசாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 குரூப்பு சேர்ந்தவங்க புதுசாக வந்திருப்பாங்க. கொஞ்சம் பழைய ரொம்ப நாளாக நம்ம இதை அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பழைய வீடியோஸ் நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோவா கர்மா எனர்ஜி ஹீலிங் பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. பல முறை சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. இப்பயும் நிறைய கிளாஸ் எடுக்கிறோம், சொல்கிறோம், விளக்கம் சொல்கிறோம். எங்கேயும் பாருங்கள், எந்த மதத்தையும் நான் தூக்கி பிடிக்க மாட்டேன். இந்த மதம் உயர்ந்ததுன்னு சொல்ல மாட்டேன், இந்த மதம் தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா பாருங்கள், படசெல்லாம் பாருங்கள், என்னையும் அறியாமல் என்னை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த மதமும் உயர்ந்தது, நான் இந்து மதம் தான், நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் தான், இந்து மத குடும்பத்தை தான் நான் பிறந்திருக்கேன். இருந்தாலும் என் மதம் உயர்ந்தது நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். மற்ற மதங்களை தாழ்ந்து எங்கேயுமே சொல்லுங்க, எங்கேயும் ஒரு வார்த்தை கூட இங்கே எடுக்க முடியாது. நீங்க பாருங்க, பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாமே பாருங்க, ஃபியூச்சர்ல கூட பாருங்க. என் மதம் உயர்ந்தது, என்னுடைய இந்து மதம் உயர்ந்தது நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். இந்த மதம் தாழ்ந்தது, தாழ்வான மதம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா மதங்களும் ஒண்ணுதான். அது விஷயம் தெரியாம புரியாம பேசுறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்து மதத்துல தான் எல்லா மதங்களுமே உள்ள இருக்கு. இந்து மதங்கள்ல தான் எல்லா மதங்களுமே உள்ள இருக்கு. எல்லா மதங்களுடைய தத்துவங்களும் இந்து மதத்துல இருக்கு. இந்து மதத்துடைய பிரிவு தான் மற்ற மதங்கள். நான் பல வகுப்புகளையும் சொல்லுங்க, பல வீடியோஸும் சொல்லுங்க. இந்து மதம் ஒரு பெரிய பேங்க் களஞ்சியம்னு வச்சுக்கலாம். அதுல ஒரு பாட்டு தான் மற்ற மதங்கள். நீங்க மற்ற மதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருடைய கான்செப்டும் இந்து மதத்துல இருக்கு. இந்து மதம் உயர்ந்ததுன்னு நான் பெருமையா சொல்லல. நான் இந்து மதத்தினாக இருந்தாலும் கூட இந்து மதம் உயர்ந்ததுன்னு சொல்லல. எல்லா ஆத்மாக்களுமே சில பிறவிகள் முஸ்லிம்களாக பிறப்பாங்க. நானும் கூட, என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாருமே சொல்றோம். என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாருமே இந்த மதத்துல மட்டுமே பார்க்க நிறைய பேர் தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. எல்லாருமே நம்ம எடுத்த பிறவிகள்ல சில பிறவிகள் இந்துக்களாகவும், சில பிறவிகள் முஸ்லிம்களாகவும், சில பிறவிகளில் கிறிஸ்தவர்களாகவும், சில பிறவிகள் மற்ற மதங்களிலும், சில பிறவிகளில் கடவுளே இல்லை என்று சொன்ன நாத்திகர்களாகவும் நாம் பிறப்போம். திரும்பவும் சொல்றேன், மைண்ட் வச்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன். மதுரையிலிருந்து ஒரு சகோதரர் சொன்னார், சார் ஒரு விஷயம் நீங்க திருப்பி சொல்றீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, நாம ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். நேற்று தான் பார்த்தேன். ஒரு விஷயம் திருப்பி சொல்றீங்க, அது ஏன் திருப்பி சொல்றீங்க, மன்னிச்சுக்கோங்க, பட் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாதீங்கன்றாரு. நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, அது உங்க மைண்டை பதியறதுக்காக தான் சொல்றேன். நான் உங்க மைண்ட்ல இந்த விஷயம் பதியணும், இந்த விஷயம் உங்க மைண்டை பதியணும். திருப்பி ஏன் சொல்றோம்? ஸ்கூல்ல டீச்சர் ஏன் இம்போசிஷன் கொடுக்குறாரு, ஏன் இதை இத்தனை தடவை எழுதிடுவான்றாரு, கோபமா இருக்கும். என்னடா இவர் இத்தனை டைம் எழுதினு வர சொல்றாரு, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா இம்போசிஷன் கொடுப்பாரு. 100 தடவை எழுதினுவா, 200 தடவை எழுதினுவா, 10 தடவை எழுதினுவா, ஏன் எழுத சொல்றாரு? கோபமா தான் இருக்கும். டீச்சர் இம்போசிஷன் எழுதிட்டு வா அப்படின்னா கோபமா தான் இருக்கும். பட் அவங்க அது இம்போசிஷன் நம்ம நினைக்கிறோம், பட் அது எழுத படிக்க அது நமக்கு உள்ள வாங்கிடும், மனசுல பதிஞ்சிடும். அதுக்காகத்தான் ஆசிரியர் இம்போசிஷன் கொடுக்குறாரு. அப்ப இம்போசிஷன் கொடுக்கும்போது ஆசிரியர் மேல கோபம் பட்டு பிரயோஜனம் இல்லை. அது நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாரு. நான் உங்களுக்கு திருப்பி சொல்ற விஷயம் எனக்கே சங்கடமா தான் இருக்கும். ஆனாலும் நான் திருப்பி உங்களுக்கு சொல்ற காரணம் அதை மைண்ட வாங்கிக்கங்க அப்படின்றது தான். இந்த கருத்தை சொன்ன சகோதரன் கூட நான் சொன்ன விஷயம் வாங்கிக்கல. இந்த கருத்தை சொன்னவருக்கு நன்றி. நீங்க திருப்பி சொல்லாதீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி. ஆனா அதே நேரத்துல எந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி சொல்லணும், அதை அந்த சகோதரரே உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றதுதான் வருத்தமான ஒரு உண்மை. எந்த கருத்தையும் நான் திருப்பி சொல்றனோ, எந்த கருத்தையும் நீங்க திருப்பி சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை 2 தடவை சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாரோ அந்த சகோதரர் நான் எதை திருப்பி சொல்றனோ அந்த கருத்தை அவர் இன்னைக்கு வரைக்கும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. இதுதான் வருத்தமான ஒரு உண்மை. திருப்பி சொல்றேன் அப்படின்னா அதை நீங்க இன்னும் வாங்கிக்கல அப்படின்றது எனக்கு கிளியர் வாங்கிட்டு தெரிகிறதுனால திருப்பி சொல்றேன். நீங்க உள்ள வாங்கிக்கின பர்சன்டேஜ் பத்தல, இது உள்ள டீப்பா சப்கான்சியஸ் மைண்ட் கொண்டு போகல அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு உள்ள போயிடணும், பறிக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். வழிய ஆஸ்டண்டி சார் சொல்லியிருக்காரு, சார் சில விஷயங்களை ரிப்பீட் பண்றீங்க சார், திரும்ப சொல்றீங்க சார், ஆஸ்டண்டி சார்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நான் இல்லைன்ற அது மறுக்கல. அது ஏன் சொல்றேன்னா, நீங்க அது உள்ள வாங்கிக்கலன்ற காரணத்தால நாம சொல்றோம். அது உள்ள வாங்கிக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்.
இந்த பாயிண்ட்டை நீங்க வாங்கிக்கணும். இதைத்தான் ஆஸ்தம்பி சார்னு சொல்லியிருக்காரு, அந்த மதுரை சகோதரன் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா என்னுடைய ஆதங்கம் என்ன, இதை நீங்க உள்ள வாங்கிக்கல, வாங்க வேண்டிய அளவுக்கு வாங்கிக்கல, புரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்றதுதான். இதை சொன்ன சகோதரர் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன சொல்ல கருத்து வரேன், அந்த கருத்தை என்ன அதை ஃபாலோ பண்ணி லைஃப்ல அப்ளை பண்ணி செய்யணும், அவருடைய பிரச்சனை வெளியே வர்றதுக்கு அப்படின்றத இத்தனை முறை நான் சொல்லியும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. எங்க போய் சொல்றது? ரத்தமா தான் இருக்கு, என்ன பண்றது? அவருடைய கர்மா விடாது கருப்பு விட மாட்டேன். அவர் கர்மா என்ன அளவு பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் அவர் புரிஞ்சுக்குவார். அவர் கர்மா என்ன எந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அவர் புரிஞ்சுக்குவார். எந்த அளவுக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னு நாமளும் இன்சிஸ்ட் பண்ண முடியாது. அது அவருடைய ஆத்மா தான் அலோவ் பண்ணணும். ஓகேவா? அதுல அந்த மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது அப்படின்ற அது நம்முடைய லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே காரணமாக அமைகிறது. அதை சரி பண்ணணும். அந்த மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது வாழ்க்கையில சாதாரணமான விஷயம் நினைக்காதுங்க, அவ்வளோ பெரிய விஷயம். எல்லா மதங்களும் சொன்னாலும், எல்லா மதங்களும் கேட்டுக்கிட்டாலும் யாரும் ஃபாலோ பண்ணாத விஷயம். அதை பத்தி தான் இப்பயும் பேசணும். சரிதான், அவங்க தான் ஏதோ சொல்லிட்டு போறாங்க, போ ஏதோ இந்து மதம் மட்டமானதுன்னு சொல்றாங்க, மன்னிச்சுட்டு போங்க. அதுக்கு எது கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? தேவையில்லை, அவங்களெல்லாம் திட்ட வேண்டாம். அது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் பல பிறவைகளை எடுத்து அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க. இப்ப யாரெல்லாம் கிறிஸ்தவம் தான் பெருசுன்றாங்களோ அடுத்த ஜனத்தை அவங்களே இந்துவா போட போறாங்க. அது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியாதனால நீங்க இந்துசத்தை என்ன பண்றீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. இந்து மதம் தான் சேர்ந்து பகவத்கீதை எடுத்து படிச்சுப்பார், அவர் என்ன சொல்லிக்கிறாப்பா அப்படின்னு. தப்பு இல்லை. இப்ப யாரு கிறிஸ்தவம் தான் பெருசுன்றாரு, அடுத்த ஒரு 4-5 ஜென்மத்துல இந்துவாய் போட்டு அடிக்க போறாரு. இந்துவிலே போட போறாரு. சைவத்துல ஒரு பிறவி 2 பிறவி போடுவாரு, வைணவத்துல 2 பிறவி போடுவாரு, சாக்தத்துல 2 பிறவி போடுவாரு. அதாவது இந்து மதத்துல ஒரு 6 பிரிவுகள் இருக்கு, தெரியும் இல்லையா? இந்து மதத்துல 6 பிரிவுகள் இருக்கு இல்லையா? இந்த 6 பிரிவுகளையும் மாத்தி மாத்தி போடுவார். 6 பிறவிகளையும் மாத்தி மாத்தி போடுவார். எப்படி? 6 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம். பல பல பிறவிகளும் இருக்கலாம். இப்ப இந்து மதத்துல அவர் ஒரு 100 பிறவி போடணும் அப்படின்னு சொன்னா, சைவத்துல ஒரு 10-15 பிறவி, வைணவத்துல ஒரு 10-15 பிறவி, சாக்தத்துல 10 பிறவி, அப்புறம் அந்த முருக வழிபாடுல பௌமாரமா சௌமாரமா ஏதோ ஒன்று வரும் பேர். அது மாதிரி இந்த 6 முறைகள் இருக்கு. இந்து மதத்துல 6 பிரிவுகள் இருக்கு. அந்த அத்தனையோ 10 பிறவி போட்டுட்டு அப்புறம் அந்த பாடத்தை கத்துக்க போறாரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்து மதம் தான் பெருசு, இதுதான் உயர்ந்தது அப்படி நீங்க சொல்றீங்க. அடுத்த பிறகு உங்களுக்கு கிறிஸ்டியனா போட போறாரு. நீங்க எஸ்டார்ட் பண்ணீங்க, இந்து மதம் தான் உயர்ந்தது, இதுதான் சிறந்தது, இதான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க பகவத்கீதை படிச்சுப்பார் சொல்லிக்கிறார், போடுங்கோ அப்படின்னு. ரைட், உங்க கருத்து தவறு இல்லைண்ணா, தப்பு சொல்லல, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காக கிறிஸ்துவருக்கு நீங்க பதில் சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சரி சொன்னா சரி போறாங்க, போய் விட்டு போயினே இருக்கணும். அப்படியா உங்க லெவல் அவ்வளோ ஓகே, ரைட், செட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். அது நீங்க போய் எஸ்டாப்ளிஷ் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்ப நீங்க சொல்றீங்க அடுத்த ஜென்மத்துல உங்களை ஒரு 10 பிறவில கிறிஸ்தவ நல்லா பாத்துக்காங்க, கிறிஸ்தவ மதத்துல போடுவாரு. அந்த கிறிஸ்தவ மதத்துலையும் கூட ஒரு 10 பிறவி பெந்தகோஸ்தேல, ஒரு 10 பிறவி சிஎஸ்ஐல, ஒரு 10 பிறவி அதுல நிறைய குரூப் இருக்கியா, யெகோவா குரூப்ல என்னமோ சாட்சிகள் சொல்லுவாங்க, அந்த சாட்சிகள் போடும். அது மாதிரி அந்த கிறிஸ்டியானிட்டியில நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு செக்ஷன்லயும் ஒரு 10 பிறவி போட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப நீங்க கத்துக்க போறீங்க. இதான் உண்மை, இது தெரியல யாருக்கும், இதான் உண்மை. இந்து மதத்தினுடைய பிரிவுகள்ல ஒரு 10 பிறவிகளை ஒரு 10 வருஷம் விட்டா எப்படி இருக்கும், ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அனுபவம், அவங்க கத்துக்குவாங்க. நீங்களும் அப்படியேதான். இந்து மதம் பெருசுன்னு சொல்றீங்களே, இந்த மதம் பெருசுதான்ப்பா, ரைட், ஓகே, தப்பு இல்லை. ஆனா அது என்னோட உட்பிரிவுகளை மற்ற மதங்களும் இருக்கு, நீயும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதம் எடுத்தீங்க, அதுல 10 பிரிவுகள். முஸ்லீம் இஸ்லாம் எடுத்தீங்க, அதுலயும் சில பிரிவுகள் இருக்கு. சன்னி முஸ்லீமா கொஞ்ச நாளைக்கு இருக்கு, ஷியா முஸ்லீமா கொஞ்ச நாளைக்கு இருக்கு. இஸ்லாத்துலயும் நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா ஒரு 2 சொன்னோம்னா, சன்னி முஸ்லீமா ஒரு 10 பிறவி எடு, ஷியா முஸ்லீமா ஒரு 10 பிறவி எடு. அப்போ அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கோ, இவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன சொல்றாரு, அதுல சொல்றாரு. இது எல்லாமே கத்துக்கிட்டு கடைசியா தான் இறைவன்கிட்ட போறோம். எல்லா மதங்களையும் இன்னும் சொல்லப்படாத மதங்கள் நிறைய இருக்கு, சின்ன சின்ன மதங்களா இருக்கு. நம்ம மேஜரா எக்ஸாமுக்காக சொன்னோம், அவ்வளவுதான். சொல்லப்படாத மதங்களா இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்து அடிபட்டு உருண்டு உழைஞ்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இறைவனை அடையும். அப்போ தெரியாமையினால அவங்க சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அதை நீங்க அடுத்தவங்களுக்கு கவுண்டர் கொடுத்து ஆன்சர் பண்ண வேண்டாம். எத்தனையோ நான் அடிக்கடி சொல்லுவேன், செகண்ட் கிரேட் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க பண்ணுங்க, ஏன்னா சொன்னா கேட்டுக்குவாங்க. 4th கிரேட் இருக்கிறவங்ககிட்ட 3rd கிரேட் இருக்கிறவங்க நீங்க ஃபைட் பண்ண வேண்டாம்.
விடுங்க, அலோவ் பண்ணுங்க. அதை விட்டு நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு கனவுப்பட்டு வருவாங்க. நான் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க, அதோட விட்டுருங்க. ஈவன் கர்மாஜீலிங்க பத்தி கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நம்ம லைஃப்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் கர்மா சம்பாதிக்கிறதுக்கு கொடுங்க. பணம் சம்பாதிக்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் கர்மாவை சம்பாதிக்கிறதுக்கு கொடுங்க, ஈக்குவலா கொடுங்க. இன்னும் சொல்ல போனா புண்ணியத்தை சம்பாதிக்கிறது, குட் கர்மா சம்பாதிக்க நிறைய கொடுங்க. ஏன்னா புண்ணிய கர்மா சம்பாதிக்க ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும். இது பெரிய சீக்கிரட்டு நிறைய பேர் தெரியல. பணம் 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 பணம்னு 99% பணத்துக்கே ஓடுறாங்க. புண்ணியத்தை அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. பணம் வந்த பிறகு புண்ணியத்தை பார்த்துக்கலாம். ஆனா உண்மை இறை ரகசியம் என்னன்னா, இறை ரகசியம்ன்றது என்ன அப்படின்னா, புண்ணியத்தை சம்பாதிச்சா அந்த புண்ணியம் உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டுடும். தேவையான பணத்தை கொண்டுடும். என்னுடைய குரு வரும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார், புண்ணியத்தை சம்பாதிங்க, புண்ணியத்தை சம்பாதிங்க, புண்ணியத்தை சம்பாதிங்க. நான் ஏற்கனவே பல வீடியோ கூட சொல்லியிருக்கேன். ஒரு கடைசி முறையா வந்தபோது என்னுடைய சின்ன பொண்ணு 4 வயசு 5 வயசு இருக்கும், சின்ன பொண்ணு. அதை கூட கூப்பிட்டு சொல்றாரு. அதை கூட கூப்பிட்டு கடைசி முறையா பிளஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல நான் ஹையர் லெவலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி முறையா வீட்டுக்கு எல்லாரையும் எங்களெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு போகும்போது கூட அந்த குழந்தைங்களுக்கு கடைசியா சொல்லிட்டு போறாரு. என்னுடைய டாட்டர்ஸ்க்கு பெரிய பொண்ணு ஒரு 10 வயசு இருக்கும், சின்ன பொண்ணு ஒரு 5 வயசு இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் கேப் 2 பேருக்குமே. 2 பேரையும் சொல்றாரு. பெரிய பொண்ணு அது கொஞ்சம் கேட்டுக்குது, ஓகே ஓகே தாத்தா, சரி தாத்தான்னு. சின்னதுக்கு என்ன புரியுதோ தெரியல, அது தலையை ஆட்டுச்சு, சரி தாத்தா சரி தாத்தா சரி தாத்தா. அவ திருப்பி 3 டைம் சொன்னாரு, அம்மா குட் கர்மா சம்பாதிச்சுக்கோங்க, நல்ல கர்மா சம்பாதிங்க, அவங்களுக்கு எல்லாமே கொண்டு கொடுக்கும், அது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும், இன்க்ளூடிங் மணி. உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்போ வேணுமோ, எது வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு கொடுக்கும். குட் கர்மா சம்பாதிச்சிங்கம்மா. ஸ்பெசிஃபிக்கா எங்க 2 டாக்டர்ஸை கூப்பிட்டு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், சார் இந்த குட்டிக்கு என்ன சார் தெரியும், இது என்ன சார் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டேன். பெரிய பொண்ணாவது 10 வயசு, ஓரளவுக்கு புரியும். சின்ன பொண்ணு ஒரு 5 வயசு மாதிரி, இதுக்கு என்ன சார் புரியும்னு. அப்ப சொன்னாரு, இந்த குழந்தைக்கு புரியுதோன்னு நம்ம யோசனை பண்ண வேண்டாம், அதனுடைய ஆத்மா கேட்டுக்கோன்னாரு. நான் கேட்டேன், ஐயா இது ரைட்டு பாப்பா, பெரிய பாப்பா, இது கேட்டுக்கும் புரிஞ்சுக்கும், நீங்க சொல்ல புரியுது, இது தலையை ஆட்டுது, பூம்பு மாடாட்டு தலை, சரி தாத்தா சரி தாத்தா சரி தாத்தான்னு. சரி இது எப்படி புரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பாப்பா சின்ன வயசு, பாப்பா குழந்தை தான், ஆனா அதோடைய ஆன்மா குழந்தை கிடையாது, அது ஆன்மா இல்லையா, அந்த ஆன்மா கேட்டுக்கும். இப்ப நான் என்ன சொன்னேன், குருவாக இருந்து நான் என்ன சொன்னேன், பாப்பாவுக்கு என்ன சொன்னேன், பெரிய பாப்பாவுக்கு என்ன சொன்னேன், சின்ன பாப்பாவுக்கு என்ன சொன்னோம், அவங்களுடைய ஆத்மா கேட்டுக்கும். சின்ன பாப்பான்னு நீங்க சொல்றீங்க, அது 5 வயது குழந்தையாக இருந்தாலும் கூட, சரி தாத்தா சரிதான் தலையை ஆட்டினாலும் கூட அந்த ஆத்மா கேட்டுக்கொள்ளும், அதை புரிந்து கொள்ளும். ஆத்மா கேட்டுக்கும். வயசு நமக்கு முக்கியம் இல்லை. பாப்பாவுடைய ஆத்மாவுக்கு என்னால முடிஞ்ச கடைசி மெசேஜா நான் சொல்லிட்டு போறேன், கர்மாவை குட் கர்மா சேர்த்துக்கோங்க, அது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும், இன்க்ளூடிங் மணி. திருப்பி சொன்னேன், இன்க்ளூடிங் மணி, பணத்தையும் சேர்த்து கொடுக்கும். அதுவும் எப்போ கொடுக்கும், எப்படி கொடுக்கும்லாம் யோசனை பண்ண வேண்டாம். எப்போ எந்த டைம்ல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கதவை தட்டி கொடுக்கும். கர்மாவை சேர்த்துங்கன்னு சொன்னார். அதை நான் இன்னைக்கும் நினைவு கூறுகிறேன். அந்த விஷயத்த பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட். ஸோ கர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அந்த குட் கர்மாவை சம்பாதிங்க. உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே கொடுக்கும். நீங்க இதுக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், இதுக்கு வேணும், இதுக்கு வேணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், இது வேணும், இதுக்கு வேணும், இப்படிதான் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். குட் கர்மா சம்பாதிங்க. இன்னைக்கு என்ன குட் கர்மா சம்பாதிச்சோம், டே டு டே லைஃப்ல டெய்லி நைட்டை படுக்கும் போது நான் சொல்றேன், அந்த புட்டக்கல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த விஷயம் என்னால கொஞ்சம் அது ஆரம்பிக்க முடியல, நாளைக்கு அது சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணுவோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நாம என்ன குட் கர்மா சம்பாதிச்சோம், இன்னைக்கு நாம நம்மளுடைய பேட் கர்மா போக்குறதுக்காக என்ன பண்ணோம். நீங்க 2வதா இந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லை. பட் குட் கர்மா வர வர ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேட் ஆயிடும். இங்கே நல்லது வர 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 அது ஃபேட் ஆயிடும். எப்படி நீங்க கூவம் ஆறு எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு ஆறு அழுக்கு கண்டாமினேஷன் நிறைய போயிட்டு இருக்கு, அழுக்கு இருக்கு அப்படின்னா, அதுல வெள்ளம் வரும்பொழுது முதல்ல அழுக்கு இருக்கும், கலங்களா இருக்கும், முதல்ல கலங்களா இருக்கும். இல்லை ஆறே கூட எடுத்துக்கோங்க. ஆறு ரொம்ப மட்டியா சேரும் சகதியுமா நிறைய அழுக்களோட இருந்ததுன்னா, மழை பெஞ்சு பூத்தண்ணி வர 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 என்ன ஆகும், வர 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 என்ன ஆகும், அந்த அழுக்கெல்லாம் போக 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 ஆட்டோமேட்டிக்கா பியூர் வாட்டர் ஆயிடும் இல்லையா. அப்போ மழை வரத்துக்கு முன்னாடி, வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அழுக்கா இருந்த தண்ணி இப்போ பியூர் வாட்டரா மாறிடும்.
அதே மாதிரி நம்ம அந்த குட்கர்மா கொண்டு வர 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 ரெண்டுமே கான்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்று மட்டும் கான்செப்ட் பண்ணலாம். அது உங்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. ஒரு பக்கம் குட்கர்மா சேர்த்தணும், இன்னொரு பக்கம் பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். அப்படி ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா, இதை விட்டுடுங்க, குட்கர்மா மட்டும் சேர்த்த பாருங்க. அப்போ குட்கர்மா மட்டும் சேர்த்தீங்கன்னா பேட் கர்மா ஆட்டோமேட்டிக் நியூட்ரலைஸ் ஆயிடும். ரெண்டுலையும் கான்செப்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருந்து ஃபாலோ பண்ண முடியா பண்ணுங்க. ஒரு பக்கம் குட் கர்மா சேர்த்து, இன்னொரு பக்கம் பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன உண்டு அதை நாம் செய்யணும், அந்த பரிகாரங்கள் நாம் செய்யணும். அப்படி இல்லையா, குட் கர்மா வர வைக்கிறதுக்கு மட்டுமே கான்செப்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வர வர வர. இது இப்ப நாம எப்படி சொன்னோம் இல்லையா, அடுக்கு தண்ணி, கூவம் மாற்று தண்ணி, அடுக்கு தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாமே ஆத்துல அடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வரும். நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வரும். அப்போ குட் கர்மா வர வர பழசு கிளியர் ஆகிடும். நீங்கள் குட் கர்மா மட்டும் கான்செப்ட் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் வரும் பொழுது இந்த மாற்று கருத்துக்களை தூரம் இருந்து வேடிக்கை பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதாவது நீங்க லெசன் கத்துக்கோங்க, நீங்க லெசன் கத்துக்கோங்க. இந்து மதம் உயர்ந்தது இவர் சொல்றாரு, கிறிஸ்துவம் உயர்ந்தது இவர் சொல்றாரு, ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப எது உயர்ந்தது? அப்போ இந்து மதம் உயர்ந்தது, கிறிஸ்துவ மதம் உயர்ந்தது, இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட நம்ம தெளிவா இருக்கிறோம். பிகாஸ் மதங்களுக்குள்ள பேதங்கள் இல்லை, நாம தான் பேதங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லெசன் கத்துக்கணும். ஓ, இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அறியாத மக்கள், தெரியாத மக்கள், சின்ன பசங்க. நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல போயிட்டீங்கன்னா அடிக்கடி பசங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே வகுப்புகளோடு சொல்லுங்க, சார் கிள்றான் சார், அடிக்கிறான் சார், என்ன போய் கிழிச்சுட்டான் சார். ஒரு 10 நிமிஷம் இருந்தா பார்த்தா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஹெச்டி பண்ணும்போது கிளாஸ்ல போய் உட்காந்தா ரொம்ப சிரிப்பா இருக்கும், ரொம்ப தமாஷா இருக்கும். எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அது போயிடும். உண்மையிலேயே அவங்களாம் லக்கி பீப்புள் தான். இந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அந்த மிஸ்ஸுங்க, டீச்சருங்கெல்லாம் உண்மையிலே வெரி வெரி லக்கி பீப்புள். ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல, யூனிவர்சிட்டி லெவல்ல பாடம் எடுக்கிற லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர், டீச்சர்ஸை விட ரொம்ப லக்கி பீப்புள் அவங்க. வீட்டுல 1000 கஷ்டம், டென்ஷன், எமோஷனா கூட அந்த குழந்தைங்க கிட்ட பழகும்போது அதெல்லாம் போயிடுங்க. உண்மையிலேயே கிரேட், அருமையான மருந்து அது. வீட்டுல டென்ஷனா இருக்கும், எமோஷனா இருக்கும், ஏதோ பிரச்சனை இருக்கும், வந்திருப்பாங்க மிஸ் கடகடான்னு. அந்த குழந்தைங்க பண்ற அக்கப்போர், அந்த குழந்தைங்க பண்ற அழிச்சாட்டியம், அந்த குழந்தைங்க பண்ற அந்த லூட்டி, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். நம்மளே அறியாம நம்ம பிரச்சனை, நோய்கள் இருந்தாலும் சரியா போயிடும், மன பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும். உண்மையிலேயே அந்த குழந்தைங்கிட்ட பாருங்க, அது குழந்தைகள் தெய்வங்கள் தான். சும்மா சொல்ல, குழந்தைகள் தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களை நாம கிரிமினலுக்காக நாம தான் மாத்துறோம். அந்த குழந்தைகள் தெய்வங்கள் தான். தெய்வங்களா வளர்க்கணும். நாம குழந்தைகளை இன்னைக்கு கிரிமினல்களாக வளர்த்துக்கிறோம். நம்ம அதை பத்தி பல வகுப்புகள் எடுப்போம். 2-3 கிளாஸ் 10 கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கும். குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு பத்தி நம்ம சொல்லி கிளாஸ் எடுப்போம், கண்டிப்பா எடுப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க குடும்பத்துல ஃபாலோ பண்ணுங்க, உங்க பேரண்ட் பேத்திக்கு அப்ளை பண்ணுங்க, நீங்க குடும்பத்தை ஃபாலோ பண்ணுங்க, தெரிஞ்ச குடும்பம் சொல்லுங்க. ஏன்னா இன்றைய குழந்தைகளும் நாளை தலைவர்கள். இன்னைக்கு குழந்தைங்களே ரவுடிங்களா இருந்தா நாளைய நாடு எப்படி இருக்கும் நினைச்சே பார்க்க வேண்டாம். இன்றைய குழந்தைகளே ரவுடிகளாகவும், கேடிகளாகவும், போக்கிரிகளாகவும், குற்றவாளிகளாகவும் இருந்தா நாளைய குழந்தைகள் எப்படி இருக்கும், நாளைய நாடு எப்படி இருக்கும் நினைச்சாலே கலங்குது இல்லையா? அதனால நம்ம அது மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. கர்மா எனர்ஜிங்களா அதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. நம்ம அதை பத்தி குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், எப்படி அவங்கள கொண்டு வரணுன்றதை பத்தி நம்ம நிறைய சொல்லி கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் குழந்தைகளை விஷம் ஊற்றி தான் வளர்க்குறாங்க, ஸ்லோ பாய்சன் ஊற்றி தான் வளர்க்குறாங்க. தெரியல, பாசம்னு நினச்சிக்கிட்டு, அன்புன்னு நினச்சிக்கிட்டு, நம்ம குழந்தைய நல்லா வளர்க்குறோம்னு நினச்சிக்கிட்டு தப்பா வளர்த்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பின்னுடைகள் பின்னாடி வரும், அது தெரியல நமக்கு. அதை பற்றி நம்ம வகுப்பு எடுப்போம், சொல்லுவோம். ஸோ அந்த பாடங்களை நம்ம கற்றுக்கணும். இதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டு நம்மளுடைய அடுத்தடுத்த பிறகுகளை குறைக்கணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன், அந்த ஒரு பக்குவம் இல்லாதனால தான் இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்களாம் குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிரோம்னு சொன்னவங்க அந்த கருத்தோடு தான் சொல்றாங்க. ஆனா குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிருன்னா அவங்க இன்னும் அவங்களுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள ஆர்வமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கர்மா எனர்ஜிங்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு இங்க நாம இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, இதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்க, எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றதா கர்மா எனர்ஜி இல்லை. கர்மா எனர்ஜிங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுடைய திட்டத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றது தான். உங்களை படைத்த, உங்களை உருவாக்கிய அந்த இறைவனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இறைவன் உங்களை படைத்தார், நீங்க எதுக்காக பூமிக்கு வந்தீங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் இன் திஸ் இயர், எதுக்காக வந்திருக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, why you are suffering, ஏன் சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, ஏன் வெளியே வர முடியல. கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் பண்ணி 5000 வருஷம் ஆச்சு.
கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணி கிருஷ்ணர் வந்து சொல்லி 5026 வருஷம் ஆச்சு. 5026 வருஷம் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட இந்த இந்த விஸ்வாவசு வருடத்தோட 5026 வருடங்கள் ஆயிருக்கு. எத்தனை பேர் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டாங்க? எத்தனை பேர் துன்பமற்ற வாழ்றாங்க? ஏசுநாதர் பிறந்து 2025 வருஷம் ஆச்சு. அவரும் கரடியா கத்திட்டு சொல்லிட்டு போயிட்டார். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார். கரடியா கத்தி சொல்லிட்டு தொண்டை தண்ணி வத்த சொல்லிட்டு போயிட்டார். 2000 வருடங்கள் ஆச்சு. எத்தனை பேர் அவர் சொன்னதை கேட்டு துன்பமற்ற வாழ்க்கை வாடுகின்றார்கள்? சொல்லுங்க. துன்பமே இல்லாம நாங்க சந்தோஷம் வாழத்தோம்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சொல்றோம்? 2025 வருஷம் ஆச்சு. இல்லை. நபிகள் நாயகம் மூலமாக இறைவன் வந்து அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற இறைவன் வந்து குர்ஆனை இறக்கி 1400 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1400 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. 1400 வருடங்களுக்கு மேல ஆயும் கூட மக்கள் துன்பம் இல்லாம வாடுகின்றார்களா? முஸ்லிம்கள் துன்பம் இல்லாம வாடுகின்றார்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வாடுறாங்களா? ராமலிங்கர் வந்தார், போன நூற்றாண்டுல வந்தார். சமரச சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாதி சண்டைகள், சமய சண்டைகள்லாம் நடத்துறாங்களே, அவருக்கு மனசு பொறுக்கல. அவர் வந்து இறைவன் அனுப்புறாரு. வந்து சமரச சன்மார்க்கம் ஒரு அமைப்பு உருவாக்கி மக்களுக்கு நிறைய விஷயத்த சொல்றார். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் சமரச சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி ஹாப்பியா இருக்கிறார்? எத்தனை பேர்? அவங்கள எப்படியும் பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கு. அந்த சமரச சன்மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்றவங்களும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவங்களையும் உள்ள பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்? அப்ப சமரச சுத்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் சொன்னதை யாரும் முழுமையாக ஃபாலோ பண்ணல. இதான் மேட்டர். சமரச சுத்த சன்மார்க்கத்தை யாரும் முழுமையாக ஃபாலோ பண்ணல. ஒரு சத்சங்கம் நடந்தது சண்டேஸ்ல. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ராமலிங்க அடிகளுடைய பெருமையும் புகழையும், திருப்பாவனுடைய பெருமையும் புகழையும் தமிழ்நாட்டில் போய் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள்ல ஒருத்தர் தமிழ்நாட்டில். அவர் பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். முக்கியமானவர். அவர் ஒரு மீட்டிங்க்கு வராரு, சத்சங்கம் எடுக்கிறார். அந்த மீட்டிங் வந்து ஒரு ரிமோட் ஊர்ல நடக்குது. நிறைய ஊர்களில் இருந்து போனவங்க எல்லாம் அங்கே போறாங்க. அவங்க ஒரு கார்ல வர்றாங்க. மீட்டிங் முடியுது நைட்டு 8:30 மணிக்கு. ஒரு ரிமோட் வில்லேஜ், அது ரிமோட் ஏரியா, அது ரிமோட் மீட்டிங் எல்லாம் முடியுது. ரொம்ப தூரத்துலேருந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தவங்களாம் வந்திருக்காங்க. மீட்டிங் முடிச்சு டிஸ்பர்ஸ் ஆகும்பொழுது அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா என்னை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டிங்கன்னா நான் அங்கேருந்து வண்டி பிடிச்சி போயிட்டு அவங்க நைட்டு டைம் ஆகுது, இப்போ வண்டி கிடைக்காது, ட்ரெயின் கிடைக்காது, பஸ்ஸு கிடைக்காது, ஏன்னா மீட்டிங் முடியல, இதுக்கு மேலே நான் போகிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும், என்னை காரில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, எங்கள் காரில் எங்களுக்கு வேலை இருக்குங்க, நாங்கள் இப்படி ரூட்டு போகிறோங்க, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துட்டு போங்கன்ற அவர் கேட்குறாரு. ஒரு நபர் கேட்குறாரு, அந்த மீட்டிங்க்கு வந்த நபர் கேட்குறாரு. அந்த பிரசங்கம் பண்ணவர் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க அது நாங்கள் வேறு ரூட்டில் இப்படி போகிறோங்க, இந்த ரூட்டு போகிறோங்க, நாங்கள் இந்த ரூட்டில் போகலைங்க, அதனால் நீங்கள் வேறு வழியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. சமரச சன்மார்க்கத்தை பற்றி பேச சொற்பொழிவாளர் அவர். எனக்கு தெரியும், அவர் நினைச்சா இவரை கூப்பிட்டு போயிருக்கலாம், போகிற ரூட்டில் அவரை ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்லை அவங்க போகிற ரூட்டில் அப்படி ட்ராப் பண்ணிட்டு போனால் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமும் வேஸ்ட் ஆஃப் மைலேஜ் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும். ஆஸ் ஏ தேர்ட் பர்சன் நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சொல்கிறாரு, அவங்க போகிற ரூட்டு தான் அது. போகிற ரூட்டில் பாதி ரூட்டை அவர் இறக்கி விட்டு போகலாம். காரில் 3 பேர் தான் போகிறாங்க. டிரைவர் போகிறாரு, கூட 2 இவரும் சேர்த்து இன்னும் 2 பேர். காரில் இன்னும் ஒருத்தர் போனால் இன்னும் 2 பேரும் போகலாம், இன்னும் 2 பேர் போகலாம். ஆனால் கேட்குற ஒருத்தர் தான் கேட்குறாரு, ஒரே ஒருத்தர் தான் கேட்குறாரு. அவரை கன்வீனியன்ட்டாக உட்கார வச்சுட்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொருத்தரையும் உட்கார வச்சுட்டு போகலாம், ஆண்டவே இறக்கிட்டு போகலாம். அப்படியே இல்லைன்னா கூட அவர் சொல்கிற டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கூட போகலாம். ஒன்றும் பெரிய ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். ஒன்லி 5 மினிட்ஸ், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். போய் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். 1 மணி நேரம் மூச்சை பிடிச்சி பேசுகிற வள்ளல் பெருமானை பற்றியும் திருவருட்பா பற்றியும் பேசுகிறார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறார். கருணையை பற்றி பேசுகிறாரு, அன்பை பற்றி பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறார். ஒரு நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு அவர் புறப்படுறாரு. ஒரு தனி மனிதன் அவர் இடத்துக்கு போய் சேரணும்னு கேட்குறாரு. அவரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இது எதை காட்டுகிறது?
வள்ளலார் பெருமானை பத்தி 1.5 மணி நேரம் பேசுறாரு. அவரை ஊர் ஊர் கூட்டு பேச சொல்லுங்கன்றாங்க. அங்க கூட்டு பேச வைக்கிறாங்க. இவரும் பேசுறாரு, அதை கேட்கறதுக்கு குரூப்பும் வருது. ஆனா அவர் அதை லைஃப்ல ஃபாலோ பண்றாரா? அவருக்கு எந்த விதத்தையும் கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. சார் ரெக்வஸ்ட் பண்றாரு, இல்லைங்க எங்களுக்கு டைம் ஆச்சுங்க, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு நாங்க இப்படி போயிட்டு நாங்க அப்படி போனோங்க அப்படின்னு தெரியவா திருப்பும் 2 டைம் கேட்கிறாரு. 3rd டைமும் கேட்கிறாரு. 3ஆவது டைமும் அவர் அப்படியே நான் நோட் பண்றேன். நான் எப்பயுமே என்ன நோட் பண்ணுவேன், யாரு என்ன பண்றாங்க நோட் பண்ணுவேன், எங்க போனா நோட் பண்ணுவேன். அது எனக்கு பழக்கம், சின்ன வயசுலேருந்தே வந்தது. 3 தடவை கேட்கிறாரு. 3 தடவையும் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல, வேண்டாம், பப்ளிக் போர்ட்ல வேண்டாம். அப்போ இவர் என்ன வள்ளலாரை பத்தி இவர் பேசி யாருக்கு என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் வழக்கம் செய்ய என்ன பிரயோஜனம்? ஒரு சக உயிர் வந்து ஒரு சின்ன உதவி கேட்குது, அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் கிடையாது. அந்த உயிருக்கு உங்களால உதவ முடியும்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின வள்ளலார் எங்க, நீங்க எங்க? அவர் பேரை கெடுக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். எவ்வளோ ஒரு வார்த்தைக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைலாம் கிடையாது. எவ்வளவு ஒரு கனிவுள்ளம் கொண்டவர் அவர். நம்மளாம் கண்டுக்கிறோமா? செடியை மேய்ச்சிட்டு போறோம், படக்குன்னு புடுங்குறோம், செடிகள் கிட்ட புடுங்குறோம், மரத்தை வெட்டுறோம். நம்மள கம்பேர் பண்ணி பாருங்க, வள்ளல் பெருமானோட கம்பேர் பண்ணி பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதான் அந்த வரியை நினைச்சு பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். எவ்வளவு ஒரு கிரேட்! அந்த ஒரு மனித தன்மைக்கு, அந்த ஒரு கருணை குணத்துக்கு நாம கிட்ட நெருங்க முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு மகானை பத்தி பேசிட்டு ஒருத்தர் போய் காதை டிராப் பண்ண மாட்டேன்றார். என்ன இதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவாங்க இல்லையா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இது இல்லாம என்ன தமிழ்நாட்டை மிகப்பெரிய சமய சொற்பொழிவாராந்து என்ன பண்றது, என்ன பிரயோஜனம்? அப்புறம் நான் சொன்னேன், ஐயா நீங்க வாங்க, என் கூட வண்டியில வாங்க, நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதே வந்து அவர் எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அவர் வீட்லயே விட்டுட்டு அப்புறம் நான் வேலைச்சேரி வந்தேன். எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் ஆச்சு. ஆக்சுவலா நான் ஸ்ட்ரைட்டா அங்கேருந்து வேலைச்சேரி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கலாம். பட் அவர் சொன்னது எனக்கு மனசு கேட்கல. சரி நீங்க வாங்க, என் வண்டியில வாங்க, நான் கூட்டு போறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவர் வீட்லயே டோர் ஸ்டெப்லயே போய் இறக்கி விட்டுட்டு அதுக்கு மேல நான் வந்தேன். எனக்கு 1 ஹவர் டைம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. நான் வள்ளல் பெருமானை பத்தி லெக்சர்லாம் கொடுக்கல, நான் திருவள்ளுவர் பத்தி எல்லாம் பேசல, அன்பும் கருணையோட வாழணும்லாம் நான் ரொம்ப சொல்லலை. ஏதோ இப்போ கிளாஸ்ல பேசுறதுதான் சரி. ஆனா நான் அந்த உயிரினுடைய அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இது சின்ன விஷயம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன் நான். எனக்கு அவசியம் இல்லைங்க. எனக்கு தேவையில்லாம ஒரு 200-300 ரூபாய் செலவு, 1 ஹவர் டைம் வேஸ்ட்டு, நான் வீட்டுக்கு வந்து லேட்டு. ஏன் தடுமாறாரு? ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காரு, கேட்கிறாரு, முடியல அவருக்கு, வண்டி பிடிச்சி போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. அப்புறம் தேவையில்லாம ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோ பிடிச்சா அவங்க வாயில வர ரேட் தான் கேட்பாங்களாம். சொன்னார் அவர், சார் அந்த டைம் மேலே போயிட்டா ஆட்டோ டிரைவர் என்ன ரேட் கேட்குறோம் அந்த ரேட் கொடுக்கணும், என்ன முடியாது சார், வீட்டுக்கார வரைக்கும் காத்து கிடக்கணும் சார், 4-5 மணிக்கு 10 பஸ் வரைக்கும் காத்துக்கணும், ஆட்டோக்காரங்க 300 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடுங்க, மனசாட்சி இடம் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொன்னார். சரி அவர் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு, அவர் கிராமத்தில் போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கு மேலே நான். இதுதான் மனிதாபிமான தன்மைன்றது. நீங்க திருவள்ளுவர் படிக்க வேண்டாம், வல்லார ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த பேசிக் மனித தன்மையை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண போதும், நாம இறைவன் ஆகிடுவோம். நீங்க இந்த ஒரு மனிதத்தன்மை இல்லாம நீங்க எந்த சாமி கும்பிட்டாலும் வேஸ்ட், எந்த சர்ச்சுக்கு போனாலும் வேஸ்ட், எந்த மாசத்துக்கு போனாலும் வேஸ்ட். வள்ளலார வேத்து கும்பிட்டாலும் அல்பாவே படிச்சுட்டு இருந்தாலும் காத்தா இருந்து நைட் வரைக்கும் திருப்ப படிக்கிறனாலும் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். மனிதனுக்கு மனித தன்மை இருக்கணும், மனிதன் மனிதனாக வாழணும், மனிதன் இறைவனாக வாழ்றது அப்புறம். மனிதன் மனிதனாகவே வாழவில்லை. இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் நான் மனிதனாக, ரொம்ப கேவலமா உடங்களை விட மோசம் நடந்துட்டு இருக்கோம். அந்த மனப்போக்கம் நமக்கு வந்தா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாமளே மனிதர்களுக்காக வாழவில்லை, மனிதர்களாக வாழ ட்ரை பண்ணோம் முதல்ல, அதை கத்துக்கணும். அதை கத்துக் கொடுத்து தான் கர்ம எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். அந்த தினமும் மன்னிப்பு கேட்டல் மற்றும் கொடுத்தல்ல வந்து நம்ம இதை போதும். இது வந்து ஜென்ரலா நீங்க மற்ற மன்னிப்பறிக்கைகள் எப்போ கேட்குறீங்களோ கேட்கலையோ, டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இல்லை மாசத்துக்கு ஒரு நாளோ, வீக்லி ஒன்ஸ், இல்லை உங்களுக்கே தோணும், அந்த இறைவன் உணர்த்துவார், உங்க இறைவன் வந்து உணர்த்துவார், உங்களுக்குள்ளேயே உணர்த்துவார். இப்போ படி எப்போ தோணுதோ படிங்க. மற்ற டைம் சாதாரண இதை நைட்டில் படுக்கும்போது ஒரு தடவை படிச்சிருங்க, டெய்லி படிங்க. சரியா? இறைவா, என் மீது யாரெல்லாம் கோபமாகவும் வருத்தமாகவும் வெறுப்படும் இருக்கின்றார்களோ, என் மீது யாரெல்லாம் கோபமாகவும் வருத்தமாகவும் வெறுப்படும் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரிடமும் எனது எண்ணங்கள், சொற்கள், செயல்களுக்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். சிம்பிள். அந்த பேரை மட்டும் போட்டுக்கங்க. 3 கோடு போட்டிருக்கு, 1 2 3 போட்டிருக்கு.
அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க நேம் மட்டும் யார் நேம்னு போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அந்த நேம் போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நேம் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. நான் யார் மீதெல்லாம் கோபமாகவும் வருத்தமாகவும் ஏற்படும் இருக்கின்றனோ அவங்க பேரெல்லாம் போட்டுக்காங்க. அவர்களது எண்ணங்கள், சொற்கள், செயல்களுக்காக அவர்கள் அனைவரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். எங்களிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளுடனும் வாழ்ந்து இறைவனை அடைய என்னை ஆசீர்வதிப்பீர்களாக. Ultimate aim of our life is to attain the holy feet of Almighty God. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், நாம் 1000 காரணங்கள் 1000 நோக்கங்கள் சொன்னாலும் இறுதியாக நாம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும். அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். நேற்று இந்த ஆர்டிக்கல் போடும்போது ஆஸ்டமி சாருக்கும் எனக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது. அப்போ என்னன்னா, எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும் சொல்லி முடிக்கிறோம். மகிழ்ச்சியா வாழணும் முடிக்கிறோம். சரி, மகிழ்ச்சியா வாழ்றோம். அதுக்கு அடுத்தது என்ன? இந்த வார்த்தை போடும்போது தான் அந்த கருத்து பரிமாற்றம் நடந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும், நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் இருந்து செலுத்தணும், இனியவரும் வாழணும், அவ்வளவுதான். ரைட், ஓகே, அதோட முடிச்சுக்கலாம்னும் போது அடிஷனலா இந்த வேர்ட் சேர்த்தும் போது தான் அந்த கருத்து பரிமாற்றம் நடந்தது. இறைவனை அடைய என்னை ஆசீர்வதிப்பீர்களாக, இந்த வேர்டு ஆட் பண்ணும்போது தான் அந்த கருத்து பரிமாற்றம் நடந்தது. என்ன பரிமாற்றம்னா, எல்லாம் நான் மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும், ஆனந்தமாகணும். ரைட், ஓகே. அப்புறம் அதுக்கு பிறகு வாட் நெக்ஸ்ட்? மகிழ்ச்சியா வாழணும், ஆனந்தமாகணும், சந்தோஷமாகணும். வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது அப்புறம் என்ன போயிடும்? திருப்பி அடுத்தது மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமாகணும், ஆனந்தமா வாழணும், இறந்துடும். திருப்பி அடுத்தது மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமாகணும், ஆனந்தமாகணும். திருப்பி அடுத்தது திருப்பி மகிழ்ச்சியா வாழணும், ஆனந்தம். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி போயிட்டு இருக்கிறது? அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வேர்டை நேற்று ஆட் பண்ணோம். நைட்டு 10 மணிக்கு உட்காந்து அதை கரெக்ட் பண்ணி போட்டோம். என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனை அடையிறது தான். அதான் கடைசி. அதனாலதான் அந்த இறைவனை அடைய என்னை ஆசீர்வதிப்பீர்களாக போட்டுக்கணும். நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம், நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். இறைவனை அடையணும் நம்ம எல்லாருமே. இன்னொரு முறை ஒரு தடவை படிச்சிடறேன். தினமும் மன்னிப்பு கேட்டோம். இதை டெய்லி கேட்கணும். எதை கேட்குறீங்களோ எதை கேட்கலையோ, மற்ற மன்னிப்பு கேட்குறீங்களோ கேட்கலையோ, இதை டெய்லி கம்பல்சரியா கேட்கணும். தினமும் மன்னிப்பு கேட்டு மற்றும் மன்னிப்பு கொடு. எப்போ? நைட் படுக்க போகும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு அமைதியா உட்காந்து, இன்னைக்கு யார் மனசெல்லாம் நாம் நோக்கடிச்சிருக்கிறோம், யார் மனசெல்லாம் புண்படுத்திருக்கிறோம், யாரெல்லாம் டார்ச்சர் கொடுத்துக்கிறோம், அறிந்தும் அறியாமலும். அதே மாதிரி நமக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்துக்கிறாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை கோவப்படுத்திருக்காங்க, யாரெல்லாம் நம்மளை வெறுப்பேற்றிக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை கடுப்பேற்றி இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளை ஏமாத்திக்கிறாங்க, நம்மளை டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்க, மனசு புண்படும்படி யாரெல்லாம் நடந்துருக்கிறாங்க, எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்துருங்க. இது டெய்லி நடக்க போகும்போது இதை பண்ணி பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற நோய் எப்படி போகுதுன்னு பாருங்க. விதவுட் மெடிசன் உங்க பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பாருங்க. விதவுட் எனி பரிகாரம், விதவுட் ரெமடிஸ், அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பரிகாரங்கள் பண்ணாத உங்க பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுதுன்னு பாருங்க. உங்க உறவுகள்லாம் எப்படி நல்ல முறையில மாறுறாங்கன்னு பாருங்க. பஞ்சாயத்து வைக்காம, கட்ட பஞ்சாயத்து வைக்காம, பைசல் பண்ணாம, இந்த சொந்தக்காரங்க 4 பேர், எங்க சொந்தக்காரங்க 4 பேர்ல உட்காந்து பேசாம, உங்க மைண்ட் அப்படி மாறுவாங்க. உங்களோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்களும் மாறுவீங்க. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நீங்களும் மாறுவீங்க, அவங்களும் மாறுவாங்க. இந்த 3மே நடக்கும். பண்ணி பாருங்க. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு. இது உங்க பொருளாதார நிலைமை மாறும், பாசிட்டிவா மாறும். கடன் இல்லை, கடன்களை அடைப்பீங்க. கடனற்ற வாழ்க்கை வாழ்விக்கு என்னென்ன வரணுமோ அதை செய்வீங்க. கடன் இல்லாம வாழ்க்கை வருவீங்க. நீங்க 4 பேர் தர்மம் பண்ற உயர்வீங்க. பொருளாதார நிலை உயரும். உறவுகள் மாறுவாங்க, பாசிட்டிவா மாறுவாங்க. நெகட்டிவா இல்லை, பாசிட்டிவா மாறுவாங்க. நோய்கள் போகும். மருந்துக்கே போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம், சர்ஜரி பண்ண வேண்டாம். சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம், சர்ஜரி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. நீ சாதாரண நினைக்காதீங்க. இதே ஒரு பேப்பர் எடுக்கிற டாக்டர் இதை பத்தி 3 மணி நேரம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. மன்னிப்பு கட்டுன்னு கொடுக்கணும், அவ்வளவு விஷயம் இருக்கு. மருந்தே இல்லாமல் நோய்கள் குணமாகும். உண்மையே மருந்தே இல்லாமல் நோய்கள் குணமாகும். பஞ்சாயத்து பைசல் இல்லாம பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கண்டிப்பா சால்வ் ஆகும், டெஃபினட்டா சால்வ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க உறவுகள் மாறுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாறுவீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாறுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாறுவாங்க. அப்ப என்ன? அங்க ஹாப்பினஸ் தான், சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் தான் உடம்புக்கு நோய்கள்லாம் போயிடும்.
சிரிங்க சிரிங்க, சிரிப்பு எப்படி வரும்? ஏற்கனவே பல வகுப்புல பேசியிருக்கோம். இந்த மாதிரி இயற்கையா வரணும். செயற்கையா சிரிப்பு இல்லை, அது வேஸ்ட். இயற்கையா வரணும். அது அந்த சந்தோஷமான உறவை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சண்டை பிடிச்சிக்கிட்ட கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க, அங்க சந்தோஷம் தானே. அப்பாவும் பிள்ளையும் கோச்சிக்கிறாங்க, சண்டை பிடிச்சிக்கிறாங்க, இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துங்க, சந்தோஷம் தானே. மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து மகனை டார்ச்சர் கொடுக்கறது, ஒய்ஃப் வந்து புருஷனை டார்ச்சர் கொடுக்குறது. ரெண்டும் பேருக்கு மாத்திலாம் ஆம்பளை தான் மாட்டி முடிப்பான். ஆம்பளை பாட்டு ரொம்ப தர்ம சங்கடம். இது நேரத்தே தெரியதில்லை. நேற்று பொம்பளைங்க பத்தி பேசணும், பொம்பளைங்க பத்தி பேசணும்னு சொல்றாங்க. ஆம்பளைங்க பாட்டு ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமை. இந்த பக்கம் அம்மாவையும் பார்க்க முடியாது, இந்த பக்கம் வந்து பொண்டாட்டியும் பார்க்க முடியாது. ரெண்டு பேருமே வேணும். தாயா தாரமா? கேள்வி வேற. தாயா தாரமா? தாயின்னா தாரத்துக்கிட்ட டோஸ், தாரம்னா தாய்கிட்ட டோஸ். நான் பெத்து வளர்த்து ஆளாக்கணும் பாத்தியா, நீ இன்னைக்கு வந்த பொண்டாட்டி பேசி கேட்டு போயிட்ட பாத்தியா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பல். இந்த பக்கம் அப்ப என்ன எது கல்யாணம் பண்ணீங்க, பேசாம வீட்டுல கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, என்ன ஏன் கல்யாணம் பண்ணது வந்தீங்க நீங்க, நான் எங்க அப்பா வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன், என்ன கூட கல்யாணம் பண்ணி வச்சு என்ன உயிரை வாங்குறீங்க, உங்க அம்மா பேச்சு கேட்டு, உங்க அம்மா இப்படி அவங்களே தூக்கி வச்சுருந்தா எப்படி? இப்படி நிறைய ஃபேமிலியில் நடக்குது, நிறைய நடக்குது. ஆம்பளை ரொம்ப பரிதாபம். பெண்களை உயர்வுன்னு சொல்றோம், அவங்கள மட்டும் தூக்கி வைக்கிறோம். ஆம்பளைங்களாம் ரொம்ப பரிதாபம், ரொம்ப ரொம்ப பரிதாபம். வெளியே சொல்ல முடியாது பாவம். அதை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆம்பளை பத்தி பொம்பளை பத்தி கம்ப்ளைண்ட் சொன்னா, பொம்பளை அநியாயமா அக்கிரமா சொன்னா கூட ஓகே ஆமா ரைட்டுமான்னுவாங்க. ஆம்பளை சொன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அட போடா நீ பிராடு, பொய் பேசுறேன்னுடுவாங்க. ஆனா உண்மையிலேயே வந்தா உண்மையை சொல்லுவான், உண்மையிலேயே வந்தா சொல்லுவான். அந்த ஒய்ஃப் வந்து அவ்வளோ அக்கிரமம் பண்ணும். ஆனா அதுக்குதான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆஹா அப்படியான்னு தூக்கி கொடுப்பாங்க. இவர் சொன்னாலும் எடுபடாது. ஆம்பளைங்களுக்கு அப்படி ஒரு சாபம் இருக்கு. இவர் சொன்னாலும் எடுபடாது, எங்க போய் சொன்னாலும் எடுபடாது. அதான் அந்த அம்மா சொல்றதுதான் சார் கரெக்ட், இதெல்லாம் நீங்களாம் அதெல்லாம் இல்லை சார், தப்பு சார், நீங்க சரி தப்பு தான். இவர் யார்கிட்ட சொல்ல முடியும்? கடவுளே அப்படி விதியன் வந்துதான் வரணும். இதுதான் உண்மை. சரியா? அதனால அந்த மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறதுன்றது வந்து கண்டிப்பா டெய்லி நைட்ல படுக்கும் போது கண்டிப்பா கேளுங்க. அந்த பேர் யார் உறவுகள்லாம் போட்டுக்காங்க, என்ன உறவு போட்டுக்கோங்க, பேர் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஆஃபீஸ் மேனேஜர் குடைச்சல் கொடுக்குறாரா, மேனேஜர் பேர். இல்ல கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் குடைச்சல் கொடுக்குறாரா, அந்த ஸ்டூடெண்ட் பேர், என்னுடைய கிளாஸ்மேட்டு, என்னுடைய காலேஜ் மேட்டு. டாக்டர்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஃபைனல் இயர் பண்றாங்க, இன்டர்னிங் பண்றாங்க, அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களாம் காலேஜில். கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காலேஜில் இன்டர்னிஸ் ஆச்சு முடிச்சுட்டு டாக்டரா வெளியே வர போறாங்க, அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஹாஸ்பிட்டல்ல குடைச்சல் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணும், யாரு குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை போட்டு மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அவங்க டாக்டர்ஸ் தான் இருந்தாலும் அவங்க இவங்க நேரம் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு அவங்க பேரை போட்டு மன்னிப்பு கேட்கணும். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்களா, டீச்சர் டார்ச்சர் கொடுக்குறாங்களா, அவங்க பேரை போட்டு மன்னிப்பு கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பெத்த அப்பா அம்மா டார்ச்சர் கொடுக்குறாங்களா, பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா பேரை போட்டு கேட்கலாம், தப்பு இல்லை. பஞ்சாப்ல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா மேல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு 3 years பேக்கு. பஞ்சாப்ல ஒரு சின்ன பையன், 4 வயசு பையன், அவங்க அப்பா திட்டிவிட்டாருன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது எங்க வடங்குமா அது? அதை ஒரு பெருமையா போட்டிருக்காங்க. அப்பனை நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த குழந்தை, அது 5 வயசோ 6 வயசோ, சின்ன குழந்தை தான், சின்ன பையன் தான், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அப்பாவை பத்தி, அப்பா திட்டிவிட்டாரு அடிச்சுவிட்டாருன்ட்டு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. இது நியூஸ் பேப்பர் செய்தி. அப்பாவை, அது இந்தியாவில் பஞ்சாப்ல பிறந்த ஒரு பையன், அதை வந்து பாராட்டுறாங்க ஒரு குரூப். கேவலம், அது மகா கேவலம். அப்பாவுக்கு பிள்ளைய கண்டிக்க உரிமை இல்லையா, அப்பாவுக்கு பிள்ளையை திட்ட உரிமை இல்லையா, அடிக்க உரிமை இல்லையா, அப்பாவுக்கு இல்லாத உரிமை பிள்ளைக்கு என்ன இருக்கு? அப்பா எல்லாமே வாழ்ந்துட்டான். அதை போய் ஒரு மீடியால போட்டு, பேப்பர்ல போட்டு, அவங்க பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணி கொடுத்தாங்க. அது உருப்படாது. நீங்க வேணா நோட் பண்ணி பார்த்து, அந்த பேப்பரை எடுத்து பார்த்து அவனை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது விளங்காதான் இருக்கும். அப்பனை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து குழந்தை விளங்குமா அது? உருப்படாது. கேடி கிரிமினலா வரும். நீங்க வேணா அந்த டேட்டா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ரிசீவ் போய் எடுத்து வச்சுங்க. எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் பண்ண டைம் இல்லை, விட்டேன். அது எடுத்து பார்த்தா கேடியா தான் இருக்கும். அப்பா அம்மா கஞ்சி ஊட்டாது, நம்பி வந்தவங்களை கை விட்டுரும். எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா அப்பனை இப்பயே இந்த வயசுல போட்டு கொடுக்குறது எப்படி இருக்கும்?
ம் அதுதான் போனவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி இல்லை. ஏடா போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அது ஒரு பெருமையா சொல்றாங்க. அப்ப மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சோன்னு வச்சுங்க, அது ரொம்ப கேவலமா தருதலையா தான் பார்க்கும். இதான் உண்மை. வேர்ட்ஸ் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அது தருதலையா தான் போகும். ஓகே, இப்போ யார பேரெல்லாம் போட்டுக்கோங்க. அவர்கள் அனைவரிடமும் எனது எண்ணங்கள், சொற்கள், செயல்களுக்காக நான் மனதார மன்னிப்பு. நான் மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் மன்னிப்பு கொடுக்கணும். சரியா? மன்னிப்பு கேட்டுருக்கீங்க. அடுத்து தென் திருப்பவும் நான் யார் மீது எல்லாம் கோபமாகவும் நாம யார் மீது எல்லாம் கோபமாகவும் வருத்தமாகவும் வெறுப்புடன் இருக்கின்றோமோ அவங்க பேரெல்லாம் போட்டுக்கோங்க. யாரா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது யாரா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்க பேரை போட்டு அவர்களது எண்ணங்கள், சொற்கள், செயல்களுக்காக அவர்கள் அனைவரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். அவர்கள் அனைவரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். மன்னிப்பு கேளுங்க. இந்த மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த 10 நிமிஷம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம டீப்பா இந்த லிஸ்ட்ல மெம்பர்ஸ் நிறைய பேர் 1/4 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்களேன். இந்த 1/4 மணி நேரம் கூட எடுத்துக்கங்களேன். இது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. நீங்க மன்னிப்புக்காக செலவு பண்ற டைமு, கர்மா எனர்ஜி ஹீலிங்க ஃபாலோ பண்றதுக்காக செலவு பண்ற டைமு, கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோ பண்றதுக்காக நீங்க செலவு பண்ற காசு, இது எல்லாமே எதுவுமே வீண் போகாது. எல்லாமே உங்களுக்கு வரும். பல மடங்காக திருப்பி கொடுத்துருவார். நீங்க செலவு பண்ணீங்கன்னா அந்த காசு பல மடங்காக ஆசீர்வாதமாக உங்களுக்கு வந்துடும். நீங்க செலவு பண்ற டைமு பல மடங்காக உங்களுக்கு சேமித்து கொடுக்கப்பட்டு விடும். நீங்க பல மடங்கு இந்த டைமை சேவ் பண்ணிக்குவீங்க. நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டா என்ன கிடைக்குமோ அது குறைந்த உழைப்புல உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும், அந்த பணங்கள்லாம் கிடைச்சிடும். அதுக்காக இது ஸ்பெண்ட் பண்ற டைமு வேஸ்ட் நினைக்காதீங்க. இதுக்காக ஸ்பெண்ட் பண்ற பணம் வேஸ்ட் நினைக்காதீங்க. இதுக்காக ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி வேஸ்ட் நினைக்காதீங்க. எல்லாமே சேவ் பண்ணி கொடுத்துரும், பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ற நேரம் எவ்வளவு நேரம், வெயிட்டிங் லாஞ்சில் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? தேவையா? அது உங்களுக்கு தேவையா? தேவையில்லை. லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க? அப்புறம் லேப் டெஸ்ட் அது வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? வேஸ்ட் தானே. இப்போ இவங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு, லேப் டெஸ்ட்டுக்காகவும் டாக்டருக்காகவும் கொடுக்குற பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் உழைப்பு போடுறீங்களே, அதுவும் உங்களுக்கு வேஸ்ட் தானே. இந்த நோயே வரல, பிரச்சனையே வரல அப்படின்னும் போது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வேற பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு தண்டாட தேவையில்லை, டாக்டருக்கு தண்டாளம் தேவையில்லை, லேபுக்கு தண்டாளம் தேவையில்லை, மெடிக்கல் ஸ்டோர் தண்டாளம் தேவையில்லை. இந்த தண்ட செலவுகள்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ சேவிங்ஸ் தானே. ஸோ பணம் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், எல்லாமே சேவ் ஆகும். இந்த மன்னிப்பு அறிக்கைகளை நீங்கள் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அந்த மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. மற்றது இருந்தாலும் இதை மட்டுமாவது படிங்க, டெய்லி படிங்க. எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. நீங்க ப்ரெஸ்டீஜ், ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க. நான் கௌரவம் பார்க்குறேன், அந்தஸ்து பார்க்குறேன், அதெல்லாம் பார்க்காதீங்க. யாரா இருந்தாலும் கேளுங்க. குழந்தைகளா இருந்தாலும் கேளுங்க, பெரியவங்களா இருந்தாலும் கேளுங்க. நீங்க நேரில் போய் கேட்க வேண்டாம். கௌரவ புரட்சியெல்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நேரில் கேட்கலாம். நேரில் கேட்க முடியல அப்படின்னும் போது மனசுல நினைச்சு கேளுங்க, போதும். அது கரெக்டா போய் சேர்ந்துரும். அவங்க மன்னிச்சா என்ன, மன்னிக்கலாம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது உயர் ஆன்மா பார்த்துக்கும். உயர் ஆன்மாவுக்கு தெரியும், அது மன்னிச்சிடும். லோயர் ஆன்மாவுக்கு தெரியாது, அது மன்னிக்காது, அது பழி வாங்கும். அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், மறக்க முடியாது, என் கட்டை வேகாது அப்படின்னா டைலாக் எல்லாம் பேசிட்டு அப்புறம் லோயர் ஆத்மா. ஐயர் ஆத்மா மன்னிச்சிடும். ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியும், அதனால அது மன்னிச்சிடும். அதனால அவங்க மன்னிப்பு கேட்கறாங்களா, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கலையா, அதை பத்தி தான் நீங்க ஒன்று ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க கேட்டுருங்க, உங்க கடமை அது, உங்க கடமை முடிச்சிடுங்க. அப்புறம் அதுக்கு மேல அதை அவங்க பார்த்துக்குவாங்க, அது இறையான்னு பார்த்துக்குவாரு. எப்பவுமே அடுத்தவங்களை தண்டிக்கிற வேலையை நீங்க எடுத்துக்காதீங்க. ஃபைனல் டேக் அவே மெசேஜா சொல்றேன் நான். எப்பயுமே ஒரு விஷயம், ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா உடனே நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நான் தண்டிக்கிறேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை எடுத்துக்காதீங்க. அதுக்கு வேற யாரோ வரட்டும், வேற யாராவது. அப்ப நான் தண்டிக்கலன்னா யார் தண்டிப்பா அப்படின்ற கேள்வி வரும். இப்ப நானே தண்டிக்கலன்னா அப்ப வேற யாரும் சார் தண்டிப்பாங்க? யாரோ ஒருத்தர் கடவுள் அனுப்பிச்சு விடுவாரு. பேட் கர்மாக்குறவங்க யாராவது செலக்ட் பண்ணி அவர் அனுப்பிச்சு விட்டு அவர் நம்ம குட் கர்மா வெளியே வந்துடும். தண்டிக்கிற வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்துக்கிட்டோம், நல்லதோ கட்டுதோ அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம படி வாங்குறேன், நான் உன் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், நான் உனக்கு லெசனை கற்றுக் கொடுக்குறேன், நாம ஒன்றும் தடி தூக்கிட்டு போக வேண்டாம், நாம ஒன்றும் போக வேண்டாம். அது பக்குவத்தில் அவங்க வருவாங்க. தானா படுக்கிறத போய் தடி எடுத்து ஏன் படுக்க வைக்கணும்னுவாங்க. தடியில் அடிச்சு தானா படுக்க போகுது, அதை போய் எதுக்கு தடியில் எடுத்து அடிச்சு அதை படுக்க வைக்கிற அப்படின்னுவாங்க. ஒரு பழம் இருக்கு, மாம்பழத்தை படுக்க வைக்கிறதுக்காக. அதை விட்டா கொஞ்ச நாள்ல தானா படுக்க போகுது. அதை போய் அடிக்கிறது, அதை சாக்கு பையில போட்டு கட்டுறது, அந்த வெப்பில் வைக்கிறது, அந்த ஹீட்டில் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதை படுக்க வைப்பாங்க. அப்பெல்லாம் அது தவறு, தானா படுக்க போகுது. அதே மாதிரி அவங்கவுங்க அனுபவப்பட்டு, அடிப்பட்டு, உதப்பட்டு
பல பிறவிகள் நஷ்டம் ஆகி பாடங்க கட்டுக்கொண்டு வர போறாங்க. அதை ஏன் நாம போய் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கணும்? ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு தண்டனை நான் கொடுக்குறேன், நான் கையில் எடுக்கிறேன் சட்டத்தை, நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு தயவு செய்து கர்மா எனர்ஜி பீப்புள் வந்து ரெஸ்ட்ரைன் ஆகி வெளியே வந்துருங்க. ரெஸ்ட்ரைன் ஆகி வந்துருங்க. யாரோ தண்டிக்கட்டும், யாரோ கொடுத்துக்கட்டும், நீங்க ஒதுங்கி வந்துருங்க. அதுதான் புத்திசாலித்தனம், மிக மிக புத்திசாலித்தனம். ஸோ தண்டனை கொடுக்காதீங்க. தண்டனை கொடுக்குற வேலையை கடவுள் பார்த்துக்கட்டும், அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்கட்டும். அவர் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிறாரு. அவருக்கு என்ன வேலை வெட்டி, என்ன புடுங்களுக்குதா? கணக்காரனுக்கு பதில் சொல்லணும், வீட்டு வாடகை கட்டணும், பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு? விலைவாசி ஏறி போச்சு, குறைஞ்சி போச்சு, என்ன பண்றது? சம்பளம் பத்துமா? அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு வேலை வெட்டி அக்கு தொக்கு எதுவும் கிடையாது. அவர்கிட்ட ஒப்படைச்சு போங்க. நீங்க ஏன் மண்டையில போட்டு குடைச்சல் கொடுத்துக்கிறீங்க? ஸோ அவர் பார்த்துக்கிறோம், சும்மா கிடக்குறாரு. அவரு உலகத்தை படிச்சிட வேண்டியது, அப்புறம் படிச்சுட்டு நான் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துங்கிறார். பார்த்துக்கிட்டோம், அவர் பார்த்துக்கிட்டோம். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து எதுக்கு மண்டையை போட்டு கொடுத்தது குடையுது? நீங்க எதுக்கு குத்தை போடுறீங்க? திரும்ப திரும்ப சொல்றேன், அது ஒரு வேலை வெட்டி இருக்கிறது. அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம எதுக்கு இருக்கிற வேலை எடுத்து போட்டு டென்ஷன் ஆகிட்டு ஓட பறிச்சு கிடக்கு? சார் தண்டனைன்றது யாருக்கும் நீங்க கொடுக்காதீங்க, அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடும். அது எப்படி சார்? மனசு ஆறுமா? ஆத்திக்கோங்க. தண்டனை அவர் கொடுத்துக்கிட்டோம், தண்டனை நாம கொடுக்க வேண்டாம். ஏன் தண்டனை நாம கொடுக்க வேண்டாம்? அது ஏதாவது தப்பு பண்ணி நாம கர்மாவை சேர்த்துப்போம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிக்குவோம். ரமணர் கதை ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க இல்லையா? ரமணர் கதை, அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ போன கிலோமீட்டர் அடிச்சான், அவன் இப்போ வந்து அடிச்சான் அப்படின்னு சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணிடுறாரு. பார்த்தீங்களா? நாமளா தான் 2 அடி அடிப்பேன் எக்ஸ்ட்ராவா. அப்போ 2 அடி அடிச்சு நம்மளை அடிச்சவன் திருப்பி அடிச்சு நம்ம கர்மாவை சேர்த்துக்குவோம். பட் அவர் பாருங்க, விஷயம் தெரிஞ்சவர் மகரிஷி. ரமண மகரிஷின்னா அவர் மகரிஷி. நான் யாரையோ அடிச்சேன், அவன் சேர்ந்து வந்து என்ன அடிச்சுட்டு போயிட்டான், விட்டுடுங்க அப்படின்றார். அவர் அடிச்சவரை கூட காட்டி கொடுக்கல பாருங்க. தெரியும் என்னாரும் அவன் என்ன அடிச்சான்னு தெரியும், நல்லா தெரியும். நாம தான் என்ன பண்ணுப்பாரு, இவன் தான் அடிச்சான், 4 மொத்து நாமளும் சேர்த்து 4 மொத்துவோம் நம்ம. ஆனா அவரு அதான் மகரிஷி. நானும் போன ஜென்மத்துல யாரை அடிச்சனோ அவன் வந்து இப்ப என்ன அடிச்சுட்டான் சார், நான் வாங்கிக்கிறேன், விட்டுருங்க சார் அப்படின்னு சப்ன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அவர் எவ்வளவு பக்குவம் பாருங்க. அப்போ அந்த உண்மையை ஏத்துக்கிறாரு மகரிஷி, அவரும் மகரிஷி. இப்ப யாரோ மகரிஷின்னு சொல்றாங்க, அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். உண்மையான மகரிஷி அவர், உண்மையான மகரிஷி. வேதாத்திரி மகரிஷி உண்மையான மகரிஷி. மகரிஷின் பேரை சொல்லி இருக்கிற உண்மைகளும் இருக்கிறாங்க, மகரிஷின் பேரை சொல்லிக்கிட்டு மற்றவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பத்தி பேசல, உண்மையான மகரிஷியை பத்தி பேசுவோம், வேதாத்திரி மகரிஷியை பத்தி பேசுவோம், ரமண மகரிஷியை பத்தி பேசுவோம். சரியா? அப்ப அந்த மகரிஷி அந்த பக்குவத்தை இருக்கிறனாலதான் அவர் அடிச்சவனை கூட அடிக்கல, திரும்பி அடிக்கல. அவர் கடவுள்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாரு. அவன் அடிச்சான், நானும் அடிச்சேன் அப்படின்னு அதை கண்டினியூ பண்ணி கமா போடாம முடிச்சுட்டாரு. நான் ஏற்கனவே அடிச்சேன், அவன் என்னை திருப்பி வந்து அடிச்சான், நான் திருப்பி அடிக்கல, வேண்டாம், இதோட சைட் கட் பண்ணிட்டேன். அப்படிதான் கட் பண்ணணும். அப்ப தண்டிக்கிறத வந்து நாம கையில் எடுத்தோம்னா அது வேற மாதிரி தப்பா போகும். திரும்பவும் அது பல வகைகள் நாம் துன்பப்படுவதற்கும், பல பிறவிகள் எடுப்பதற்கும், பல பிறவிகள் மீண்டும் மீண்டும் பல இன்னல்களை சந்திப்பதற்கும் நாம் ஆளாகுவோம். அதன் காரணமாக நாம் என்ன செய்வோம், இந்த தண்டிக்கிற வேலையை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கையில் எடுக்காத, கடவுள்கிட்ட ஒப்படைச்சுங்க, அவர் பார்த்துக்கிறாரு. நல்லது கட்டது அவர் பார்த்துக்கிறாரு, நல்லதா கட்டது அவர் பார்த்துக்கிறாரு. உண்மையிலே ஒன்றும் சொல்லப்போ நல்லதா தான் நமக்கு வந்து கட்டா தான் அவர் எடுத்துக்குவாரு, அவர் அப்சர்வ் பண்ணிக்குவாரு. நமக்கு எதுக்கு வம்பு, நாம் படைக்கிற வழியை பார்ப்போம். ஓகே, அப்படி பண்ணிக்குவோம். சரியா? இந்த அறிக்கை இதோட முடிச்சிருக்கோம். இதை நம்ம டெய்லி படிப்போம். அந்த பேர் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இதோட முடிச்சுக்கோம். நாளைலேருந்து நம்ம வேற சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம். நான் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் தான், இன்னைக்கு வேற விஷயம் வந்ததுனால அது கொஞ்சம் பேசி டைம் ஆகி போச்சு. நாளைலேருந்து நம்ம மற்ற விஷயங்கள் ஆரம்பிப்போம். அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் டே டு டே லைஃப்ல நாம வந்து என்னென்ன எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்றோம். என்னெல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா மைண்ட் புரிஞ்சுக்கோங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் நான் எந்த விஷயம் சொன்னாலும் அது 3 விஷயங்களுக்கு. எதுக்கு? நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கும், நல்ல செல்வ வளம் கிடைக்கிறதுக்கும், நல்ல உறவுகள் கிடைக்கிறதுக்கும். நான் எந்த ஒன்று சொன்னாலும் இது 3லே சேரும். ஆரோக்கியம் மட்டும்தான், செல்வம் கிடையாது, உறவுகள் கிடையாது. செல்வம் மட்டும்தான், ஆரோக்கியம் கிடையாது, உறவுகள் கிடையாது. உறவுகள் மட்டும்தான், ஆரோக்கியம் கிடையாது, செல்வம் கிடையாது. அப்படி இல்லை, எல்லாமே தான், எல்லாமே இன்டர்லிங்க் தான். எந்த ஒரு விஷயம் நாம இந்த கர்மா எனர்ஜி நான் சொல்ல போறதெல்லாம், எந்த ஒரு விஷயம் சின்ன விஷயம் நான் வந்து மருந்து அல்லது பரிகாரம்னு சொல்ல போறேன். நம்பர் கொடுக்குறேன், ஒன்னொன்னா கொடுக்குறேன் நம்பர். இது மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். உள்ளுக்கு சாப்பிடாத மருந்து, தேவையில்லாத மருந்து. பரிகாரம் நீங்க செய்ய தேவையில்லாத பரிகாரம், அது செய்ய வேண்டிய பரிகாரம் இல்லை, செய்ய தேவையில்லாத பரிகாரம்.
ஸோ மருந்து ஸ்லாஷ் பரிகாரம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு நாலுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மருந்து அது பரிகாரம் 1 2 3 அப்படியே போகும், நிறைய வரும். நான் ஒன்னொன்னா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். நீங்க கரெக்டா இதெல்லாம் சில்லியா இருக்கு சில்லறத்தனமா இருக்குன்னு நினைக்காம நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த 3 கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும். எங்க போய் ஹாஸ்பிட்டல் போகாம, ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூல அட்மிட் பண்ணாம ஆரோக்கியம் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு நாள் பெட்ல படக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரே ஒரு நாள் கூட பெட்ல படக்கூடாது. கர்மானுஜியினுடைய நிறைய மோட்டோஸ்ல அதுவும் நம்பர் 1 மோட்டோ. நம்பர் 2, யாரும் பண கஷ்டம் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. கடன், பண கஷ்டம், பணம் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தேவையான அளவு பணம் வரணும், வர வைக்கணும், வர வைக்க முடியும். நாம அதுக்கு டியூனப் ஆய்க்கணும். கடவுள் கொடுக்குறாரு, நம்ம தான் வாங்கிக்க மாட்டோம். நம்ம தான் வாங்கிக்க மாட்டோம். அது எப்படின்னு சொல்றோம். அன்பானவர்கள், இது எல்லாம் இருந்தாலும் வீட்டுல உறவுகள் நல்லா இருக்கணும். வீட்டுல உறவுகள் நல்லா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே உறவுகள் நல்லா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியவும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, உறவுகள் நல்லா இருந்தால் நீங்க அந்த பணத்தையும் அனுபவிக்க முடியும், அந்த ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க முடியும். உறவுகள் கண்டிப்பா வேணும். அந்த நல்ல உறவுகளா இருக்கணும். அந்த உறவுகள் இருந்தா தான் நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்ப எல்லாமே 3 இன்டர்லிங்க் தான், ஒண்ணு சார்ந்தது தான். இது இல்லாம அது, அது இல்லாம இது இல்லை, 3மே இருக்கணும். இந்த 3ம் சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் நம்ம விஷயங்களை சொல்றோம். இது நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது 3ம் கிடைக்கும். இந்த 3ம் கிடைத்து இறைநிலையை நாம் அடைவோம். இறைநிலையை நாம் அடைவோம், கண்டிப்பாக அடையும், அடைந்தே ஆகும். அதான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப் அதுதான். ஸோ அதைத்தான் நம்ம அந்த மணி பரிக்கிற கடைசியா போட்டும்போது நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்து செலுத்தணும் 3 வந்துருச்சா. இனிய உறவுகளுடனும் வாழ்ந்து இறைவனை அடைய என்னை ஆசீர்வதிப்பீர்களாக. இறைவனை அடைய என்னை ஆசீர்வதிப்பீர்களாக. யாரு ஆசீர்வதிக்கணும்? சம்பந்தப்பட்டவங்க ஆசீர்வதிக்கணும், இறைவன் ஆசீர்வதிக்கணும். இறைவனுடைய ஒரு பகுதியாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் ஆசீர்வதிக்கும் போது அது இறைவனே ஆசீர்வதிக்கிற மாதிரி. ஸோ இனிய உறவுடன் வாழ்ந்து இறைவனை அடைய என்னை ஆசீர்வதிப்பீர்களாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இறைவா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகேவா? ரைட், இதோட முடிச்சோம். திரும்ப நாம் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிங்க ஐயா. பொன்னிய நன்றி. நன்றிங்க ஐயா.